எங்கெங்க எந்தெந்த ஜாயிண்ட்ல எவ்வளவு கிருமி இருக்குன்னு பார்த்து இந்த கிருமி எந்தெந்த ஜாயிண்ட் இருக்குன்னு பார்த்து நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் பவர் என்ன பண்ணுது, கில்லரை தயார் பண்ணி அந்த ஜாயிண்ட்ல போய் கில்லரை கொள்ளுது. இதான் காய்ச்சல் நடக்குது. கில்லர் செத்துருச்சு. அழகு நீங்க இது முக்கியமான விஷயம். நீங்க சில பேர் யோசிக்கலாம், இவர் என்னது சுகருக்கு பிபிக்கு மூட்டு வலிக்கு ஒரு ஐடியா சொல்லணும்னா உட்காந்து நம்ம சயின்ஸ் பேசிட்டு இருக்காருன்னு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்று நான் பேசுவது புரிந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மத்த எல்லாத்தையும் சொல்லித்தர முடியும். யோசிச்சு பாருங்க, இது யாருமே சொல்லி தரதே இல்லைங்க. ஆமாங்க, இது முக்கியமான விஷயங்க. உடம்பு சம்பந்தப்பட்ட நம்மளாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. கில்லர் நோய்க்கிருமியை சாகடித்தவுடன், நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம். இந்த கில்லர் என்ன பண்ணும், நோய்க்கிருமியை சாகடிச்ச உடனே மூட்டை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும், மூட்டை உடைக்க ஆரம்பிக்கும். அப்படி மூட்டை உடைக்க கூடாது என்பதற்காக நமது உடம்பு என்ன பண்ணும், மூன்றாவது வேலையாக சப்ரசர் என்ற ஒரு மருந்தை சப்ளை செய்யும். சப்ரசர் பாருங்க, இந்த பேரை பாருங்க, சப்ரசர் அப்படின்னு என்னன்னா கில்லரை சாகடிக்கிற மருந்துங்க, சப்ரஸ் பண்றது. ஆமாங்க, இதெல்லாம் காய்ச்சலப்ப நடக்கிற வேலைங்க. உடம்பு என்ன பண்ணும், இம்யூன் பவர் என்ன பண்ணும், அந்த எத்தனை கில்லர் இருக்கோ, கில்லரோட வேலை முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஊர்ல போலீஸ் இருக்காங்க, காவல்துறை. ஒரு கலவரம் அப்படின்னா, ஏப்பா 10 பேர் எங்க போக்கப்பா, 10 பேர் அங்க போக்கப்பான்னு சொல்றாங்களா இல்லையா? அங்க போயிட்டாங்க. கலவரம் முடிஞ்சுன்னா மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வராங்களா இல்லையா? நம்ம உடம்புல இந்த இம்யூன் பவர் இருக்கு இல்லையா, அது கில்லரை உருவாக்குச்சுன்னா திரும்ப கூப்பிடாது. ஏன்னா மறுபடியும் அந்த கிருமி 5 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், அது வரைக்கும் எங்க வச்சிருக்கிறது இத? அப்ப கில்லர் தேவையில்லைங்க. கில்லர் அப்படிங்கிற மருந்து நோய் கிருமியை கொலை பண்ணுச்சுன்னா அதுக்கப்புறம் தேவையில்லை. அது என்ன பண்ணும், தேவையில்லாம மூட்டை உடைக்காம இருக்கிறக்காக நமது உடம்பு சப்ரசர் அப்படிங்கிற ஒரு மருந்தை சப்ளை செய்யும். சப்ரசர்னா என்னன்னா, கில்லரை கொலை செய்வதற்கு நமது உடம்பு மருந்து தயாரிக்குங்க. ஆமாங்க, இதெல்லாம் நடக்கிற உண்மைங்க. இந்த சப்ரசர் என்ன பண்ணும், உடம்புல எங்கெங்கெல்லாம் கில்லர் இருக்கோ அதெல்லாம் கொன்றும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் காய்ச்சல். முதல்ல ஹெல்பர் சளி, அப்புறம் கில்லர் புரோட்டீன் மருந்து, அப்புறம் சப்ரசர். சப்ரசர் யாரு, கில்லரை கொலை பண்ண வந்த மருந்து. இப்போ உடம்புல என்ன இருக்கும், செத்து போன நோய் கிருமி எல்லாம் இருக்கும், செத்து போன கில்லர் எல்லாம் இருக்கும், சப்ரசர் இருக்கும், சளி இருக்கும். உடம்பு என்ன பண்ணும், இந்த ப்ராசஸ் முடிச்ச உடனே, நல்லா கவனிங்க, இந்த ப்ராசஸ் முடிச்ச உடனே அதுக்கப்புறம் தான் வாமிட் வரும், அதுக்கப்புறம் தான் வயிற்றால. நீங்க செக் பண்ணி பாருங்களேன், காய்ச்சல் அப்ப யாருமே தயவு செய்து இந்த ஊசியோ மருந்தோ எதுவுமே எடுத்துக்காம இயற்கை முறையில வீட்டுல சும்மா படுத்திருந்தீங்கன்னா கடைசியாக பேதியாகும். பேதி ஆனாதான் காய்ச்சல் கரெக்டா முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு பேதி போகாம காய்ச்சலை முடிச்சீங்கன்னா நீங்க லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, உள்ள குப்பை உள்ள வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். சாதாரணமா இயற்கை முறையில காய்ச்சலை குணப்படுத்தும் பொழுது ஹெல்பர் கில்லர் சப்ரசர் முடிச்சோம்னா ஒரு பேதியா இல்ல வாந்தி வரும். மோஸ்ட்லி பேதி தான் ஆகும். அந்த பேதி வெளியே என்னாகும், செத்து போன கிருமி எல்லாம் போகும், செத்து போன கில்லர் எல்லாம் போகும், சப்ரசர் எல்லாம் போகும், சளி எல்லாம் போகும். எல்லாம் வெளியே போன உடனே உடம்பு என்ன பண்ணும், அப்பாடான்னு ஹெல்பர் கில்லர் சப்ரசர் 3 வேலையை முடிச்சுட்டு 4வது வேலை என்ன தெரியுமா, மெமரி. மெமரின்னு என்னன்னா, ஒவ்வொரு செல்ல டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள போய் எழுதி வைக்கும். என்ன தெரியுமா எழுதி வைக்கும், நான் ஒரு கிருமியை பார்த்தேன், மோசமான கிருமி, அந்த கிருமி இப்படி எல்லாம் இருந்துச்சு, இந்த கிருமியை கொலை பண்றதுக்கு நான் ஹெல்பர் சப்ளை பண்ணேன், சளி, அந்த சளியை உடைச்சு பிடிச்சு அப்புறம் நான் கில்லர் சப்ளை பண்ணேன், கில்லருடைய ஃபார்முலா இதுதான், கில்லர் போய் அந்த நோய் கிருமியை கொன்றுச்சு, சக்சஸ். அப்புறம் சப்ரசர் சப்ளை பண்ணேன், அதோட ஃபார்முலா இதுதான், சக்சஸ், நோய் கிருமி வெளியே போயிருச்சு, ஓகேன்னு சொல்லி இந்த பாடத்தை, இந்த சயின்ஸை, இந்த அறிவை, இந்த ரெக்கார்டை செல்களுக்கு பதிவு செய்யும். இதுக்கு பேர் தான் மெமரி. புரியுதுங்களா? உங்க வாழ்க்கையில எத்தனை முறை காய்ச்சல் ஹாஸ்பிட்டல் போகாம மருந்து மாத்திரை சாப்பிடாம குணப்படுத்தி இருக்கீங்களோ அவ்வளவு ரெக்கார்ட்ஸ் உடம்புல இருக்கும். இது நல்லது. ஆமாங்க. அப்ப என்ன பண்ணும், இந்த உடம்பு என்ன பண்ணும், இந்த ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்குங்க. அப்ப காய்ச்சல்னா என்னன்னா, காய்ச்சல் என்பது கழிவுகளை நீக்குவதற்கு வருகிறது. 1. 2, நோய்க்கிருமிகளை கொலை செய்ய வருகிறது. எப்படி, ஹெல்பர் கில்லர் சப்ரசர் மெமரி. 3, உடம்புக்கு வியாதிகள் வந்தால் அதை குணப்படுத்த வருகிறது. எனவே காய்ச்சல் என்பது பயப்பட தேவையில்லை.
யாருக்காவது காய்ச்சல் வந்தா சந்தோஷப்படணும். ஹை, நமக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னு. ஆமாங்க, ஃபீவர் இஸ் நாட் அ டிசீஸ். நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. நீங்க இந்த ஊர்ல, நம்ம ஊர்ல என்னன்னா, நம்ம ஊர்ல ஒரு கெட்ட பழக்கம், நீ என்ன படிச்சிருக்க, படிச்சவங்க சொன்னதா கேட்கறீங்க. அறிவு இருந்தா கேட்கலாம், படிச்சிருக்கணுமான அவசியம் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நான் சொல்றத நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல யாருக்கும் புரிய மாட்டேங்குது, எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்க. ஆனால் ஜெர்மனுக்கு போங்க. அடிக்கடி ஏன் ஜெர்மன்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னா, நான் ஜெர்மன் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பீத்திக்கிறதுக்காக இல்ல. ஏன்னா இந்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஜெர்மன்ங்கிற வார்த்தை இழுக்க வேண்டியது இருக்குங்க. நீங்க ஜெர்மன் போங்க, பிரான்ஸ் போங்க, யூரோப் கண்ட்ரி எல்லாம் போங்க. அங்க ஜெர்மன் மொழியில ஆங்கில மருத்துவம் படிச்சிருக்காங்க அங்க இருக்க டாக்டர். நான் சொல்றது அத்தனையும் அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல படிச்ச, ஆங்கிலத்துல படிச்ச இவங்க மட்டும்தான் தப்புன்னு சொல்றாங்களே தவிர, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, ஆங்கில மருத்துவம் அனைத்து நாடுகளிலும் ஒரே சிலபஸ் கிடையாது. ஆமாங்க, வர விஷயத்துக்கு வரேங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், யாருக்கெல்லாம் காய்ச்சல் வருதோ உங்க உடம்புல என்ன நடக்குதுன்னா, நோய் கிருமியை கொலை பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முதல்ல பயப்பட தேவையில்லை, தைரியமாக இருக்கலாம். உடனே அடுத்த நிமிஷம் எப்படி பயப்படாம இருக்கிறது கேட்டீங்கன்னா, முதல்ல காய்ச்சல்னா என்னன்னு நான் சொல்றேங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு காய்ச்சல் வரும்போது என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு எல்லாமே சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்களேன். இன்னைக்கு நான் பேசுறத கேட்டுட்டீங்கன்னா, இனி காய்ச்சல் வந்தா தில்லா இருக்கலாம். ஒரு மருந்து, ஒரு மாத்திரை தேவையில்லை. காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்தா குணமாகும்னு யாராவது சொன்னாங்கன்னாவே இவருக்கு காய்ச்சலை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிடுவாங்க. நான் இப்போ அடுத்தது, இப்ப காய்ச்சல்னா உங்களுக்கு புரிஞ்சுங்களா? காய்ச்சல் அப்போ கழிவு நீக்கம் நடக்குது, கிருமிகளை கொலை செய்யுது, உறுப்புகளை புதுசா மாத்துது, உறுப்புகளை குணப்படுத்துது. இந்த 3 காரணத்துக்கு மட்டும்தான் காய்ச்சல் வரும், வேற எதுக்கும் வராது. ஃபீவர் இஸ் நாட் அ டிசீஸ். அடுத்தது, தடுப்பூசின்னா என்ன, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த தடுப்பூசியை பத்தி நம்ம பார்க்கும் பொழுதுதான் பல்வேறு விஷயங்கள் நமக்கு புரியும். இங்க பாருங்க, தடுப்பூசி அப்படின்னு சொல்றாங்க. தடுப்பூசியை பத்தி நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இங்க பாருங்க, இப்போ அம்மை தடுப்பூசி, காலரா தடுப்பூசி, போலியோ சொட்டு மருந்து, இதெல்லாம் வந்து நம்ம போடுறோம். இதை பத்தி எல்லாம் நல்லா சொல்றாங்க, போட்டு வரோம். தடுப்பூசியில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா, பொதுவா நம்மளால என்ன சொல்லுவோம், பொதுவா பப்ளிக்ல என்ன சொல்லுவாங்க, தடுப்பூசினா அதுல மருந்து இருக்கும் அப்படிம்பாங்க. சத்தியமாக இல்லை, தடுப்பூசியில் மருந்து கிடையாது. நல்லா கவனிங்க. அதாவது அம்மை தடுப்பூசியில என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அம்மை நோய் கிருமி தான் இருக்கும். காலரா தடுப்பூசியில என்ன இருக்கும்னா, காலரா நோய் கிருமி தான் இருக்கும். போலியோ சொட்டு மருந்துல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, போலியோ நோய் கிருமி தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, கிருமி, பாக்டீரியா, வைரஸ்னு ஊரெல்லாம் டிவில எல்லாம் பயமுறுத்துற இந்த காலத்துல தடுப்பூசியில ஒரு நோய் கிருமியை தூக்கி உள்ள போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? யோசியுங்கள், சிந்தியுங்கள். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு தடுப்பூசியிலையும் மருந்து மாத்திரை இருக்காது, கிருமிகள் தான் இருக்கும். தடுப்பூசியில் 3 வகை இருக்கிறது. ஒன்று கிருமிகளை அப்படியே உயிரோட இன்ஜெக்ஷன்ல வச்சு உள்ள போடுறது. அதாவது இன்ஜெக்ஷன்லயோ மருந்துலயோ, போலியோ டிராப் ஆக்சுவலி வந்து லைவ் வேக்சினேஷன். அதாவது உயிரோடு இருக்கிற கிருமியை அப்படியே உடம்புக்குள்ள அமிச்சா இதுக்கு பேர் லைவ் ஆக்ஷன். இன்னொன்னு, ஒரு நோய் கிருமியை சாகடிச்சிடுறது, செத்து உள்ள உடம்புக்குள்ள போட்டோம்னா இது டெத் வேக்சின். அடுத்தது, பாதி கொலை பண்ணியிருப்பாங்க, அது அப்படியே துடிச்சிட்டு இருக்கும், இது வந்து செமி டெத்து. ஆமாங்க, தடுப்பூசியில 3 வகை இருக்கு. உயிரோட ஒரு கிருமியை உடம்புக்குள்ள போட்டா ஒரு தடுப்பூசி, பாதி கொன்னு போட்டா இன்னொரு தடுப்பூசி, மொத்தமா கொன்னு போட்டா இன்னொரு தடுப்பூசி. தடுப்பூசியில் 3 வகை. நீங்க நல்லா கேளுங்க, தடுப்பூசியில என்ன இருக்கும்னு எந்த நர்ஸையாவது, எந்த டாக்டரையாவது, எந்த சயின்டிஸ்டையாவது, எந்த சுகாதார அதிகாரியாவது கேட்டு பாருங்க, தடுப்பூசியில நோய் கிருமி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது புரிஞ்சா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். ஆனா எல்லா டிவிலையும் பேப்பர்லயும் தடுப்பூசி போடுங்க போடுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர உள்ள என்ன இருக்கு விஷயம் யாருமே சொல்லவே மாட்டாங்க. நீங்க போய் கேட்டீங்கன்னா ஆமா ஆமாங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, தடுப்பூசி என்ற பெயரில் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் கொடுக்காமல் ஒரு நோய் கிருமியை கொலை செய்து அல்லது உயிரோட அல்லது பாதி கொலை செய்து உள்ளே செலுத்துகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு நீங்க கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, தடுப்பூசி பத்தி முதல்ல தடுப்பூசி போடுங்கன்னு சொல்லும் பொழுது
ஜென்ரலா பேசிடுவாங்க, தடுப்பூசி போடுங்க தடுப்பூசி போடுங்கன்னு. நீங்க தடுப்பூசியில என்ன இருக்குன்னு கேட்டா தான் கிருமி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கிருமி இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை ஏன் போடுறீங்கன்னு கேட்டா ஒரு காரணம் சொல்லுவாங்க பாருங்க. அதை பத்தி நான் சொல்றேன். அவங்க சொல்ற காரணத்தை சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிருமியை உடம்புக்குள்ள போட்டா நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் பவர், ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரி வேலை செய்யுமாமா. இப்ப நான் சொன்னதான் அவங்க சொல்லுவாங்க. இது முதல்ல சொல்ல மாட்டாங்க. முதலே தெரிஞ்சதுன்னா போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தடுப்பூசி தத்துவம் என்னன்னா, அதாவது இந்த ஆங்கில மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் தடுப்பூசி என்ற பெயரில் ஒரு நோய்க்கிருமியை உயிரோடு பாதி கொலை பண்ணி அல்லது கொலை செய்து உள்ளே செலுத்துகிறோம். அப்பொழுது அதாவது நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் பவர் என்ன பண்ணுமாமா, ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரி வேலை செஞ்சு அந்த கடைசியான மெமரின்னு சொன்ன பாத்தீங்களா, அப்போ அந்த நமது டிஎன்ஏ ஆர்என்ஏல இந்த இப்ப அம்மை தடுப்பூசி போடுறாங்கன்னா அம்மை நோய் கிருமி உங்க உடம்புல போட்டுருவாங்களாமா. நல்லா கவனிங்க. அம்மை தடுப்பூசினா என்னன்னா, அம்மை நோய் கிருமியை உடம்புக்குள்ள அனுப்புறது. இவங்க என்ன பண்றாங்க, அம்மை நோய் கிருமி உடம்புக்குள்ள அனுப்பிச்சு விட்டுட்டு என்ன சொல்றாங்க, உங்க உடம்புக்கு இம்யூன் பவர் இருக்கு. அப்போ ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரி வேலை செய்யும். அந்த மெமரி வேலை செய்யும் பொழுது உங்க செல்லுக்கெல்லாம் அம்மை நோய் கிருமியை கொலை பண்ற அறிவு கிடைச்சிரும். அந்த அறிவை கொடுக்கறதுக்காக தான் நான் தடுப்பூசி போடுறேன்னு சொல்றாங்க. எனது கேள்வி என்னன்னா, நீ போட்டு எனக்கு அறிவு வர்றதுக்கு அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு எனக்கு அறிவு வந்துரும் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னாங்கன்னா, நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இதே கேள்வி கேட்டேன். அதாவது நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, நீ ஏன் தடுப்பூசி போடுற? தடுப்பூசி போட்டு என் குழந்தைக்கு அறிவு வருதுன்னு சொல்றீல்ல, என் குழந்தைக்கு எப்ப அந்த அம்மை நோய் கிருமி உள்ள போறதோ அன்னைக்கு அறிவு வந்துருட்டும்னு சொன்னப்ப என்ன சொன்னாங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு தான் இந்த தடுப்பூசி போட்டா ஒண்ணும் ஆகாது, இதே பெரியவங்களுக்கெல்லாம் போட்டுட்டா மிகப்பெரிய ஆபத்து, அதனாலதான் பிறந்த குழந்தைக்கு போடுறேன்னு அப்ப சொன்னாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க. சயின்ஸ் ஏதோ மாறிடுச்சு போல இருக்கு. புரிந்து கொள்ளுங்கள், என்ன சொல்றேன் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. தடுப்பூசிகள் நோய் கிருமிகள் தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல எல்லாரும் சொல்றாங்களா? டிவில விளம்பரத்துக்கு வராங்க இல்லையா, டிவில நடிகைகள்லாம் தடுப்பூசி போடுங்க போடுங்க போடுங்கன்னு, அவங்களுக்கு இது தெரியுமா? இப்ப என்ன மட்டும் எல்லாம் கேக்குறாங்க, நீ படிச்சான்னு கேக்குறாங்களே. டிவில விளம்பரத்துக்கு வர நடிகர்கள்லாம் என்ன படிச்சிருக்காங்க? தடுப்பூசி போடுன்னு சொல்ற அந்த நடிகர் தடுப்பூசி பத்தி என்ன படிச்சிருக்காரு? இல்ல முதலமைச்சர் தான் என்ன படிச்சிருக்காரு? கொஞ்சம் யோசிங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, தடுப்பூசியில நோய் கிருமி தான் இருக்கும். அந்த நோய் கிருமி உடம்புக்குள்ள போகும் பொழுது உடம்பு அந்த மெமரியை உருவாக்குது. அந்த மெமரியை உருவாக்குறதுக்கு தான் நாங்க தடுப்பூசி போடுறோம்னு இவங்க சொல்றாங்க. நல்லா கேவீங்க. அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா நல்லா கேவீங்க. இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, உடம்புதான் மெமரி உருவாக்குதுன்னா நீங்கள் ஏன் எங்களுக்கு தடுப்பூசி போடுறீங்க? எனக்கு என்னைக்கு அந்த நோய் கிருமி உள்ள போகுதோ என் உடம்பு அன்னைக்கு தயாரித்துக் கொள்ளும். நம்ம உடம்பு தயாரிக்குங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில தான் தடுப்பூசி போடப்படுது. அப்போ என்னைக்கு வந்தாலும் தயாரிக்கும், இயற்கையாவே தயாரிக்கிறது நல்லதா, இல்ல கிருமித்துக்கு உள்ள போட்டு தயாரிக்கிறது நல்லதா? இதே கேள்விதான். உடனே நீங்க கேட்கலாம், அப்ப தடுப்பூசி நீங்க சொல்றத பார்த்தா நல்லது மாதிரிதானே இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆரம்பத்தில் தடுப்பூசி என்ற பெயரில் இது போல இந்த கிருமிகளை உள்ள விட்டு மெமரி எல்லாம் உருவாக்கிட்டு இருந்த இந்த ஆங்கில மருத்துவம் போக 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 இப்ப அந்த தடுப்பூசியில் என்ன இருக்கிறது என்றே தெரியவில்லை. இவங்க என்ன பண்றாங்க, நமக்கு நாளைக்கு என்னென்னமெல்லாம் வியாதி வரணும், நாம உயிரோடு இருக்கணுமா இருக்கக்கூடாதா, நாம் இனிமேல் நமது சந்ததி எப்படி வாழ வேண்டும் என்பதை தடுப்பூசி என்ற பெயரில் பல்வேறு கெமிக்கலை உள்ளே போட்டு நமது உடம்பில் எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். எனவேதான் நான் என்ன சொல்றேன்னா, தடுப்பூசி வேண்டான்னு சொல்றேங்க. நான் என்ன சொல்றேன், நல்லா கவனிங்க. எப்பொழுது நமது உடம்பில் நோய் கிருமி போகுதோ அப்ப அது தானா இம்யூன் பவர் வேலை செஞ்சாதான் இயற்கை தடுப்பூசி. 24 மணி நேரமும் நமது உடம்பில் தடுப்பூசியில் என்ன வேலை செய்யுமோ இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாமல் செயற்கை முறையில் போட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரை தடுப்பூசி தேவையில்லை. ஆமாங்க. எனவே என்ன சொல்ல வரேன்னா, இந்த தடுப்பூசி தத்துவம் உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்படி முதல்ல என்ன பண்ணாங்க, சில பேர் எனக்கு என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, தம்பி நீ தடுப்பூசி வேண்டாங்கிறீல்ல, எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால போலியோன்னு ஒரு நோய் இருந்துச்சு, நிறைய பேத்துக்கு காலெல்லாம் வளைஞ்சிச்சு, கால் பிரச்சனையாச்சு, போலியோ வந்துச்சு, டிவில பேப்பர்லாம் நாங்க பார்த்தோம். கொஞ்சம் ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கவங்க என்ன கேட்கறாங்க. நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது என் பக்கத்துல ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு போலியோ வந்துச்சு. அப்ப நாங்கெல்லாம் போலியோ தடுப்பூசி போடவே இல்லை, போலியோ சொட்டு மருந்து சாப்பிடவே இல்லை.
அதுக்கப்புறம் போலியோ சொட்டு மருந்து, போலியோ தடுப்பூசி எல்லாம் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப போலியோவே இல்ல. ஆங்கில மருத்துவம் என்ன சொல்றது? போலியோவை ஒழித்து கட்டி விட்டோம் என்று சொல்கிறது. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த போலியோவை உருவாக்கியதே ஆங்கில மருத்துவம் தான். இது எனது கருத்து. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல எல்லாருக்கும் போலியோவை உருவாக்குவாங்க. அது எப்படி உருவாக்குவாங்கன்னா, அது எப்படி வேணா உருவாக்குவாங்க. புரிஞ்சுக்கங்க. செயற்கை முறையில எல்லாத்துக்கும் போலியோ வர வச்சு, டிவியில, பேப்பர்ல எல்லாத்துக்கும் போலியோ, போலியோ, போலியோன்னு உங்களை எல்லாம் பயமுறுத்தி, எல்லாரும் பயந்து போய் போலியோ சொட்டு மருந்து போட்ட அடுத்த நிமிஷத்துல இருந்து உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்லயும் போலியோ சொட்டு மருந்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு, ஓகே இனிமேல் எல்லா பிறந்த குழந்தைக்கும் தடுப்பூசி போடணும்னு சொல்லி போலியோ தடுப்பூசிக்கு கம்பெனிகள் உருவாக்கி அதுக்கெல்லாம் பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சு கையெழுத்து போட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இவர்கள் போலியோ வராமல் பார்த்துக் கொள்வார்கள். உங்களுக்கு ஒருவேளை புரியவில்லை என்றால் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால பிளேக்னு ஒரு நோய் இருந்துச்சு. பிளேக் எலிக்காய்ச்சல்னு சொன்னாங்க டிவில. உடனே டிவில பாத்தீங்கன்னா எலிக்காய்ச்சல் நான் பாத்திருக்கேங்க. டிவில ரேடியோல எலிக்காய்ச்சல் பிளேக் வருது எலிக்காய்ச்சல் யார் அதாவது டிவி பேப்பர்ல எலிக்காய்ச்சல்னு சொல்ற காலகட்டத்துல யாரெல்லாம் ஊருக்குள்ள செத்தாங்களோ அவங்க எல்லாம் எலிக்காய்ச்சல்ல செத்தாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அமைதியாயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பன்றி காய்ச்சல் சொன்னானுங்க. பன்றி காய்ச்சல் டிவி பேப்பர்ல சொல்லும் பொழுது யாரெல்லாம் செத்தாங்களோ அவங்க எல்லாம் பன்றி காய்ச்சல் செத்தாங்கன்னு சொன்னாங்க. யாருக்கெல்லாம் காய்ச்சல் வந்தா பன்றி காய்ச்சல்னாங்க. அப்புறம் சிக்கன் குனியானாங்க, மட்டன் குனியானாங்க, சில்லி சிக்கன் குனியானானுங்க. புரிஞ்சுக்குங்க, என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்குங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, கடந்த 2 வருடத்தில் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். கடந்த 2 வருடத்தில் யாருமே பன்றி காய்ச்சலில் சாகவில்லை. ஏன்? அந்த கிருமிகள் இப்பொழுது எங்கே சென்றது? அது ராக்கெட்டை பிடிச்சி சந்திரமண்டலத்துக்கு போயிருச்சா? கடந்த 2 வருடத்தில் பிளேக் காய்ச்சல் ஏன் யாருக்கும் வரவில்லை? கடந்த 2 வருடத்தில் பன்றி காய்ச்சல் ஏன் யாருக்கும் வரவில்லை? கடந்த 2 வருடத்தில் ஏன் சிக்கன் குனியா யாருக்கும் வரவில்லை? உங்களுக்கு புரிகிறதா? நான் புரியுற மாதிரி சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா இனிமேல் கொரோனா மட்டும் இல்ல, இனிமேல் வர டெங்கு, டெல்டா, புல்டாக், இனி என்னமெல்லாம் புதுசா கதை விடுவானுங்க, கலரா ரீல் விடுவானுங்க, எல்லா ரீல் தப்பிச்சுக்கலாம் நம்ம. ஆமாங்க, நல்லா கவனிங்க, என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. அதாவது இப்ப நான் இங்க பாருங்க, இப்ப நான் ஒரு தத்துவம் சொல்றேங்க, அதை மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே புரிஞ்சிருங்க. நல்லா கவனிங்க. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, நம்ம உடம்புல நல்லா கவனிங்க. இப்ப சிக்கன் குனியா நோய் கிருமி உள்ள வருது, சரிங்களா? சிக்கன் குனியா நோய் கிருமி உள்ள வந்தோன்னா உடம்பு என்ன பண்ணுது? உடனே இம்யூன் பவர் ஆன் ஆகுது. ஆனவன் என்ன ஆகுது? ஹெல்பர், கில்லர், சப்ரஸர் மெமரி வேலை செய்தா? நல்லா கவனிங்க, வேலை செய்தா வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. சிக்கன் குனியா உடம்புக்குள்ள வந்த உடனே நம்ம உடம்பு இம்யூன் பவர் ஆன் பண்ண உடனே என்ன பண்ணும் சொல்லட்டுங்களா? நம்ம உடம்புல இம்யூன் பவர் ஆன் பண்றது மட்டும்தான், அதாவது ஆன் பண்றது மட்டும்தான் சிக்கன் குனியாவோட வேலையே தவிர அதுக்கப்புறம் நடக்கிறது ஒரே ப்ராசஸ். புரியலீங்களா? சிக்கன் குனியா வந்தாலும், மட்டன் குனியா வந்தாலும், கொரோனா வந்தாலும், உங்களுக்கு எந்த ஒரு நோய் கிருமி உடுக்குள்ள போனாலும் உள்ளுக்குள் நடப்பது ஒரே விஷயமே. புரிஞ்சுக்குங்க. இப்ப சிக்கன் குனியா உடம்புக்குள்ள போயிருச்சு, இல்லைன்னா பிளேக் நோய் போயிருச்சு, இல்ல கொரோனா போயிருச்சுன்னு வச்சுக்கலேன். அப்ப என்ன ஆகுது? உடம்பு என்ன பண்ணும்? நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்யுங்க. வேலை செஞ்சு என்ன பண்ணும்? ஹெல்பர், கில்லர், சப்ரஸர் மெமரி வேலை செய்யுமா? நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம். உடனே இது என்ன பண்ணும்னா, இது மட்டும் செய்யாது. எப்பொழுது நமது உடம்பில் நோய் கிருமி உள்ள போகிறதோ அதுக்கு பேர் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், நமது உடம்பு உடனே கழுவி நிக்கிற வேலையை ஆரம்பிச்சு. உடனே குடல்லாம் சுத்தம் பண்ணும், லங்ஸை சுத்தம் பண்ணும், வயிற்றை சுத்தம் பண்ணும், வாந்தி ஏற்படுத்தும், வயிற்றால போகும், சளி உண்டாக்கும். இதாங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பல பேர் இது இந்த நோய் கிருமினாலதான் வந்துருச்சுங்கிறாங்க. நோய் கிருமினால வரல, கழிவு இருந்தாதான் வரும். இவ்வளவுதான் விஷயம். புரிந்து கொள்ளுங்கள், நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்குங்க. இப்போ இது மட்டும் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஜனவரி மாசம் ஒரு 500 எலிக்காய்ச்சல் உள்ள போயிடுச்சு, எலி கிருமி உள்ள போயிடுச்சு, எலிக்காய்ச்சல் கிருமி உள்ள போயிடுச்சு. அதங்க நிக்குது, ஆனா உங்களுக்கு காய்ச்சல் வரல. பிப்ரவரி மாசம் ஒரு 500 சிக்கன் குனியா உள்ள போயிடுச்சு, உங்களுக்கு காய்ச்சல் வரல. அப்புறம் ஜூன் மாசம் என்னாச்சு? திடீர்னு ஒரு 500 டெல்டா கிருமி உள்ள போயிடுச்சு. இந்த உடம்பு என்ன பண்ணுச்சு? இப்பதான் நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்யுது. உடனே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துட்டு, நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் பவர் இருந்துட்டு, டெல்டா காய்ச்சல் வந்தனாலதான் நான் கழுவி நிக்கிற வேலையை ஆரம்பிச்சேன். டெல்டா காய்ச்சல் வந்தனாலதான், டெல்டா கிருமி வந்தனாலதான் நான் இம்யூன் பவர் ஆன் பண்ணிருக்கேன். டெல்டா கிருமியை மட்டும்தான் கொல்லுவேன்,
சிக்கன் குனியாவை கொல்ல மாட்டேன்னு சொல்லாது. இதாங்க தத்துவம். அதாவது என்ன சொல்றேன்னா, நோய் கிருமிகள் ஒவ்வொரு மாசம் உள்ள போயிட்டே இருக்கும், அது உள்ள இருந்துகிட்டே இருக்கும். உடம்புக்கு எப்ப கோவம் வருதோ, எப்ப பவர் வருதோ, எப்ப கிருமிகளை கொல்றதுன்னு முடிவு பண்ணுதோ அப்பொழுது காய்ச்சலை ஏற்படுத்தும். காய்ச்சல் வந்த உடனே இந்த மாசம் கிருமி மட்டும் கொள்ளாது. போன மாசத்துக்கு முந்தின வருஷம் உடம்புல எங்கெங்கெல்லாம் சிக்கன் குனியா, மட்டன் குனியா, சில்லி சிக்கன் குனியான்னு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் கொள்ளார விளையாட ஆரம்பிச்சிருங்க. புரிஞ்சுக்குங்க, என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்குங்க. அதாவது காய்ச்சல் ஆரம்பிக்கிறதுக்குத்தான் அந்த கிருமி ஸ்டிமுலேட் பண்ணிச்சே தவிர அந்த பேரை காய்ச்சலுக்கு வைக்க கூடாது. இது எனது கருத்து. புரிஞ்சுங்களா? ஒருத்தருக்கு எலிக்காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா எலிக்காய்ச்சல் வந்துருச்சுன்னு எழுதக்கூடாது சயின்டிபிக்கா. எலிக்காய்ச்சல் மூலமா எலி கிருமி மூலமாக இவருக்கு இம்யூன் ஆன் ஆகிவிட்டது அப்படி சொல்லலாம் சயின்டிபிக்கா. புரிஞ்சுங்களா? புரிஞ்சுக்குங்க. ஒரு நோய் கிருமினால உங்களுக்கு நோய் வரல, நோய் கிருமி உள்ள வந்தனால இம்யூன் பவர் ஆன் ஆயிடுச்சு. அதாவது காய்ச்சல் ஆரம்பிச்சிருச்சு. காய்ச்சல் ஆரம்பிச்சா என்ன பண்ணும்? அது ஒரே மாதிரிதாங்க பண்ணும். மீண்டும் சொல்கிறேன், சிக்கன் குனியா, மட்டன் குனியா, டெங்கு, டெல்டா, கொரோனா எந்த ஒரு கிருமி உள்ள போனாலும் உடம்பு செய்வது ஒரே வேலையை தான். இதுதாங்க எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ். இதுதாங்க உண்மை. எந்த கிருமி உள்ள போனாலும் உடம்பு என்ன பண்ணும்? கழிவுகளை நீக்கும். ஹெல்பர் கில்லர் சப்ரசர் மெமரி வேலை செய்யும். உறுப்புகளை எல்லாம் புதுசா மாத்தும். இது தவிர எதுவும் செய்யாதுங்க. எனவே யாருக்கு காய்ச்சல் வந்தாலும் அதுக்கு என்ன பேர் வச்சாலும் உடம்பில் நடப்பது கழிவு நீக்கமும் கிருமிகளை கொலை செய்வதும் உறுப்புகளை புதிதாக மாற்றுவது மட்டுமே. எனவே என்னை பொறுத்தவரை உலகத்தில் ஒரே ஒரு காய்ச்சல் தான் இருக்கிறது. காய்ச்சல் வருவதற்கு வேணால் எந்த கிருமியாக காரணமாக இருக்கலாம், ஆனால் வந்த காய்ச்சல் ஒரே வேலைத்தான் செய்யும் என்ற பொழுது அனைத்து காய்ச்சல்களையும் ஒரே மாதிரி பார்த்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதுக்கு தாங்க இவ்வளவு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு உதாரணத்தை நீங்க கேட்டு யோசிச்சு பாருங்களேன். ஒரு எளிமையான உதாரணங்க. கடந்த 2 வருடத்தில் டிவியில எங்காவது யாராவது பன்றி காய்ச்சல் செத்ததா சொன்னாங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த பன்றி காய்ச்சல் கிருமி தமிழ்நாட்டை விட்டு எங்க போச்சு? யோசிங்க. டிவியில என்ன சொல்றாங்களோ புரிஞ்சுக்குங்க. டிவி எந்த நோய் கிருமி பத்தி பேசுதோ யாரு செத்தாலும் அதை கணக்காட்டுறாங்க, அவ்வளவுதாங்க. ஆமாங்க, புரிஞ்சுங்களா? அதாவது டெய்லி யாரோ செத்துக்கிட்டேதான் இருக்கிறாங்க ஊருக்குள்ள. டெய்லி யாருக்கோ காய்ச்சல் வந்துகிட்டே தான் இருக்கு. புரிஞ்சுங்க, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஊர்ல யாரா இருந்தாலும் சளி பிடிக்கும். ஒரு தெருவில் இருந்தா 10 பேருக்கு சளி பிடிக்கும், 10 பேருக்கு இருமல் வரும், 10 பேருக்கு காய்ச்சல் வரும், 10 பேர் சாவாங்க. இது நடந்துகிட்டே தான் இருக்குது. உண்மையிலே சொல்ல போனா நீங்க வேணா புள்ளி உரம் எடுத்து பாருங்க. எல்லா வருஷமும் ஒரே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. இவங்க எப்ப டிவியில ஒரு நோய் கிருமி பத்தி பேசுறாங்களோ அன்னைக்கு யாரெல்லாம் செத்தாங்களோ எல்லாத்தையும் அந்த கணக்குல காட்டுறாங்க. அன்னைக்கு யாருக்கெல்லாம் காய்ச்சலோ எல்லா காய்ச்சலுக்கும் அதே பேர் வைக்கிறாங்க. இது என்னால சயின்டிபிக்கா ஏத்துக்கவே முடியல. உங்களுக்கு எப்படி இது நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியல. யோசிங்க, சிந்திங்க, யோசிச்சு பாருங்க. எனவே நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்குங்க. எந்த நோய் கிருமி வந்தாலும் இந்த நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த நோய் கிருமி உடம்புக்குள்ள வந்தாலும் உடம்பு ஒண்ணுதான் செய்யும். கழிவுகளை நீக்கும், ஹெல்பர் கில்லர் சப்ரசர் மெமரி வேலை செய்யும், உறுப்புகளை புதிதாக மாற்றும். அப்ப மாற்றும் பொழுது நல்லா கவனிங்க, இந்த நோய் கிருமி எந்த நோய் கிருமி உள்ள போச்சோ அந்த நோய் கிருமி மட்டும் கொள்ளாது. அந்த டைம்ல உடம்புல எந்தெந்த மூளையில எப்பப்பெல்லாம் வந்த கிருமிகள் இருக்கோ அனைத்து கிருமிகளையும் கொலை செய்யும். இதுதான் உடல். அப்ப காய்ச்சல்னா இதுதான். அதனால என்னை பொறுத்தவரை காய்ச்சல் என்பது ஒரு நோய் கிடையாது. மீண்டும் 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 சொல்கிறேன், ஃபீவர் இஸ் நாட் அ டிசீஸ். 15 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேங்க. காய்ச்சல் நோய் அல்ல என்று யாருக்கெல்லாம் புரிந்ததோ அவர்கள் அனைவரும் இன்று உயிரோடு இருக்கிறார்கள், ஆனந்தமாக இருக்கிறார்கள், புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், எந்த நோய் கிருமி பார்த்து பயப்படாமல் தைரியமாக இருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் புரியவில்லையோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே தடுப்பூசி என்பது என்னை பொறுத்தவரை ஆபத்து, பேராபத்து. தயவு செய்து தடுப்பூசி போடக்கூடாது என்பதுதான் எனது கருத்து. உங்களுக்கு தடுப்பூசி நல்லதுன்னு நீங்க போட்டுக்குங்க. என்னை பொறுத்தவரையும் தடுப்பூசி என்பது கெட்டது, அதை போடக்கூடாது. ஏனென்றால் ஆங்கில மருத்துவம் மட்டுமல்லாமல் இந்த உலகை நாசம் செய்யும் இலுமினாட்டுகள் எனப்படும் சில கூட்டம் என்ன செய்கிறார்கள், இந்த மனித குலத்தை எப்படி தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது என்பதற்காக இந்த தடுப்பூசியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி நாம் 21 நாள் வகுப்பில் கடைசியாக ஒரு வகுப்பில் உலக அரசியல் என்ற பெயரில் நாம் பார்ப்போம். இப்பொழுது அந்த உலக அரசியல் நமக்கு இப்போ இந்த இடத்துல நான் பேச விரும்பவில்லை. எனவே இந்த இடத்துல காய்ச்சலை பத்தி பேசிட்டு இருக்கோம்.
அதனால தடுப்பூசி உலக அரசியல் நம்ம தேவைப்படுறதுனால கொஞ்சமா நான் பேசினேன். உலக அரசியல்னு தனியா ஒரு நாள் பேசுவேன். அப்ப உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரிஞ்சிருக்கேன். இப்ப நான் என்ன சொல்றேன், காய்ச்சல் யாருக்கெல்லாம் வருதோ காய்ச்சல் அப்போ உடம்பு கழிவுகளை நீக்கிற வேலையை ஆரம்பிக்கும், கிருமிகளை கொலை செய்யும், உறுப்புகளை புதிதாக மாற்றும். இப்பொழுது சொல்லுங்கள், காய்ச்சல் நல்லதா கெட்டதா என்று கேட்டால் நல்லது. தடுப்பூசியில் நோய் கிருமிகள் தான் இருக்கும், மருந்து மாத்திரை இல்லை என்பது உண்மை என்றால் உடம்புதான் தன்னைத்தானே குணப்படுத்தும் என்பது உண்மையே. உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும் எந்த ஒரு மருந்து மாத்திரையின் தேவையில்லை சொன்னால் எங்களை போன்ற இயற்கை மருத்துவர்களை இவர்கள் 1008 கேள்வி கேட்கிறாங்க. அது எப்படி உடம்பு குணமாகும், அதை எப்படி நீ சொல்லலாம், அது எப்படி உடம்புக்கு அறிவு இருக்கான்னு கேட்கறாங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, தடுப்பூசிங்கிற பேர்ல நோய் கிருமி எடுத்து உள்ள போடுற நீ, உள்ள போட்டுட்டா உடம்புதான் எல்லாத்தையும் குணப்படுத்தும் நீ சொல்லுவ. அப்ப நாங்க உட்கார்ந்து கேட்கணும், நான் வந்து சொன்னா கேட்க மாட்டியா? இதான் என் கேள்வி. யோசியுங்கள், சிந்தியுங்கள். எனவே இன்னொரு முக்கியமான விஷயம், பிறந்த குழந்தைக்கு ஏன் தடுப்பூசி போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிறந்த குழந்தை, நல்லா கவனிங்க, ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஒரு குழந்தை பிறந்தவுடன் நல்லா கவனிங்க, முதல் 3 நாட்களுக்கு ஒரு அம்மாவுக்கு சுரப்பது தாய்ப்பால் அல்ல, சீம்பால். அதாவதுங்க, அந்த சீம்பால்ல டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும். இத பத்தி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் என்ன, டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மா அவங்க அம்மா அவங்க அம்மா அவங்க அம்மா பாட்டி 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 பாட்டின்னு அவங்க பரம்பரை பரம்பரையா லட்சக்கணக்கான வருஷமா எத்தனை கிருமிய கொலை செஞ்சாங்களோ அந்த ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரியுடைய ஃபார்முலா தாய்ப்பால் வழியாக குழந்தைக்கு உடம்பு முழுவதும் செல்லும். இதற்கு பெயர் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். ஒரு அம்மா குழந்தை பெற்றுக்கொண்டவுடன் முதல் 3 நாள் வருவது தாய்ப்பால் அல்ல, அது சீம்பால். இதில்தான் அந்த நோய் கிருமிகளை கொலை செய்யும் அறிவிருக்கிறது என்பதை ஆங்கில மருத்துவம் கண்டுபிடித்தது. கண்டுபிடித்து முதல் 3 நாள்ல மட்டும் அம்மா மட்டும் பால் கொடுத்துட்டா அந்த குழந்தைக்கு இம்யூன் பவர் ஜாஸ்தி ஆயிரும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அது ஆரோக்கியமா இருக்கும். இருக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஆங்கில மருத்துவத்தால், அரசாங்கத்தால் ஒன்று சேர்ந்து கை சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடும் திட்டம். இது ஒரு மாபெரும் குற்றம். ஆமாங்க, பிறந்த குழந்தைக்கு அந்த குழந்தை அம்மா யாரு அப்பா யாரு ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாம அது பிறந்து கிடக்குது. பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடுவது மிகப்பெரிய மனித உரிமை மீறல். ஏன் தெரியுமா பிறந்த தடுப்பூசி போடுறாங்க? போட்டது உடனே டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் வேலை செய்யாது. இதை கண்டுபிடிச்சு முதல் சீம்பால வேலை செய்யாம வச்சாதான் அந்த குழந்தை வாழ்நாள் முழுவதும் ஆங்கில மருத்துவத்துக்கு அடிமையாக இருக்கும் என்பதற்காக திட்டமிட்டு செயற்பட்ட ஒரு சதிதான் பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடும் ஒரு திட்டம். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆமாங்க, இப்போ சீம்பால் குடிச்சா நல்லதுன்னு சொல்றாங்களா இல்லையா? ஆட்டு மாட்டு ஆடோடைய சீம்பால், மாட்டுடைய சீம்பால் எல்லாம் குடிச்சா நல்லதுன்னு சொல்லி கிராமத்துல எல்லாம் பாருங்க குடிப்பாங்க. ஆனா எப்படி குடிப்பாங்கன்னா, சீம்பால் எடுத்துட்டு போய் குக்கர்ல வச்சு அல்வா செஞ்சு சாப்பிடுவாங்க. இது சும்மா டேஸ்டுக்கு தான். அந்த பால் எடுத்து அப்படியே குடிக்கணுங்க. நீங்க மட்டும் ஆடு மாடு குட்டி போட்ட உடனே அந்த பால் இருக்கு இல்லையா, ஆட்டுப்பால் மாட்டுப்பால் கறந்த பால் சீம்பால் எடுத்து குடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட்டு பரம்பரையில மாட்டு பரம்பரையில வந்த எல்லா நோய் கிருமிகளுக்கும் மருந்து உடம்பு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குதான் குடிப்பாங்க. ஐயப்பன் கதையில கூட ஐயப்பனுடைய அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி புளிப்பால் எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. புளிப்பால்னா சும்மா படுத்திருக்க புளிப்பால் கிடையாது, குட்டி போட்டு அந்த சீம்பால். அப்ப புளியோட சீம்பால் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய இம்யூன் பவர் உடையதுங்க. ஆட்டு மாட்டு பால். நான் என்ன சொல்றேன், எதுக்குங்க புலி, எதுக்குங்க ஆடு, எதுக்குங்க மாடு? அம்மாவின் தாய்ப்பால் பிறந்த குழந்தைக்கு ஒரு முதல் 3 நாள் சீம்பாலை கொடுத்துட்டு தாய்ப்பால் கொடுத்தா அந்த குழந்தைக்கு அனைத்து இம்யூன் பவரும் கிடைக்கும் என்பதுதான் ஒரு அடிப்படைய சயின்ஸ். இந்த தடுப்பூசி என்ற பெயரில் அந்த குழந்தைக்கு அதை கிடைக்க கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் போடப்படுவதுதான் தடுப்பூசி. அவ்வளவு நல்லவர்கள். எனவே புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், நெற்றிக்கண் குறைப்பினம் திறப்பினம் குற்றம் குற்றமே. தடுப்பூசி என்பது பேராபத்து. அதிலும் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆமாங்க, எவனோ ஒருத்தர் எதையோ கொண்டது போடுவானாமா. எனக்கு நிறைய பேரு எனக்கு மெயில் பண்றாங்க, தடுப்பூசி போட்டுட்டேன், இதோட பக்க விளைவுகள் எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்டா நான் என்ன கேட்கிறேன், முதல்ல என்னத்தை போட்டீங்க?
என்னத்தை போட்டீங்க? எவனோ ஒருத்தர் எதையோ போட்டுருவானாமா, அவன் என்ன போட்டான்னு தெரியல, அது எந்த கம்பெனின்னு தெரியல, அது மேனுஃபேக்சரிங் எழுதி உடனே அந்த டப்பால எழுதி இருக்கிறத பத்தி படிக்கிறீங்களே, டப்பால எழுதி இருக்கிறக்கும் உள்ள இருக்கிறது ஒன்னா சொல்லுங்க. ஹமாம் ரொம்ப ரொம்ப நல்ல சோப்புன்னு எழுதியிருக்கான், அது நல்ல சோப்பா? யோசிச்சு பாருங்க. மாசால அசல் மாம்பழம் எழுதியிருக்கான், உள்ள இந்த மாம்பழமா இருக்கு. இந்த அடிப்படை அறிவே இல்லாத இந்த ஊர்ல யோசிச்சு பாருங்க, மாசால அசல் மாம்பழம் எழுதியிருக்கான். கவர்மெண்ட் இருக்கிற அதிகாரிகள் ஏன்டா இப்படி பொய் சொல்றேன்னு அவன் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்றதுக்கு முடியல. அம்மாம் ரொம்ப ரொம்ப நல்ல சோப்புன்னு போட்டிருக்கான். அவன் மலேசியாவில் இருக்கிற அந்த இப்போ பாமாயில் கம்பெனியில் இருக்கிற ஃபேட்டி ஆசிட் தூக்கிட்டு வந்து அதுல சோப் செஞ்சு வித்துட்டு இருக்கிறான். அவன் நல்ல கம்பெனி. அப்போ இது எப்படி தப்பா இருக்குதோ, இந்த வேக்சின்ல எழுதியிருக்கிறத படிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்றீங்களே, அது எழுதியிருக்குன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு அடிப்படையே தெரியலங்கிறது எனக்கு புரியுதுங்க. அவன் எழுதி இருக்கிறக்கும் உள்ள இருக்கிறக்கும் சம்பந்தமே இருக்காதுங்கிறது உங்களுக்கு இன்னும் புரியவில்லையா? எனவே என்ன சொல்ல வரேன்னா, எதையோ ஒண்ணு போட்டுக்கிட்டு அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறத விட அதை போடாம இருக்கிறதாங்க சிறப்பு. நம்ம உடம்புக்கு அறிவு இருக்குதுங்க. விஷயத்துக்கு வரேங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப காய்ச்சலை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதாவது எப்பொழுது உங்களுக்கு காய்ச்சல் வருகிறதோ நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷப்படுங்கள், பயப்பட தேவையில்லை. ஒண்ணு சொல்லட்டுங்களா? இவருங்க உங்க இம்யூன் பவர் வந்து இவ்வளவு இருக்குது, காய்ச்சல் இவ்வளவு இருக்குது, உங்களுக்கு சாரி உங்களுக்கு வந்து நோய் கிருமி வந்து இவ்வளவு இருக்கு, நோய் கிருமி இவ்வளவு இருக்கு, நோய் கிருமி ஒரு அடிக்கு இருக்கு, உங்களோட இம்யூன் பவர் காலடிக்கு இருக்கு, காய்ச்சல் வராது. புரியுதுங்களா? நோய் கிருமியை விட உங்க உடம்புக்கு சக்தி எப்பொழுது அதிகமாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் காய்ச்சல் வரும். சில பேர்த்துக்கு காய்ச்சலே வராது. அப்போ சில பேர் பெருமைப்பட்டுக்காதீங்க, நமக்கு காய்ச்சலே வரல. சில பேர் காய்ச்சலே வரலன்னா ரொம்ப ஒஸ்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். சில பேருக்கு காய்ச்சலே வராது, அவ்வளவு சூப்பரா. புரிஞ்சுக்கங்க, காய்ச்சலே ஒருத்தருக்கு வரலன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்காருன்னு அர்த்தம், இல்லைன்னா ரொம்ப மோசமா இருக்காருன்னு அர்த்தம். ரெண்டுல என்னன்னு பாத்துக்கணும். காய்ச்சல் வராத ஒருத்தர் ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. காய்ச்சல் வரும் வீக்கா இருந்தீங்கன்னா காய்ச்சலுக்கே தெம்பு இல்லைன்னு அர்த்தம். அதனால இனிமேல் யாருக்காவது காய்ச்சல் வந்தா முதல்ல காலத்துக்கு நமக்கு காய்ச்சல் வந்திருக்கு, எப்ப தெரியுமா காய்ச்சல் வரும்? நோய் கிருமியை விட நம்ம உடம்புல தெம்பு அதிகமா இருந்தா மட்டும்தான் காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தாவே நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தங்க. ஆமாங்க. அதனாலதான் அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அம்மை வந்தால் ஹாஸ்பிட்டல் போகாதேன்னாங்க. ஏன் தெரியுமா? அம்மை நோய் கிருமிக்கு உனக்கு தடுப்பூசி போடுறானுங்க. அம்மை வந்தா நம்ம ஊர்ல யாரும் ஹாஸ்பிட்டல் போக மாட்டோம். யோசிச்சானுங்க. இவங்க அம்மை வந்து ஹாஸ்பிட்டல் போகாம வீட்டுல படுக்கிறதுனால ஹெல்பர் கில்லர் கப்ரஸர் மெமரி வேலை செஞ்சு உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்கும் அறிவு வந்துருதுங்க. அந்த அறிவை கட் பண்ணுங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி அம்மை வந்து நோய் அம்மை வந்து உலகத்துல இல்லாத மாதிரி இவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய பேருக்கு காய்ச்சல் வருது இல்லையா, அதுக்கு பேர் அம்மை தான். அம்மைன்னு சொல்ல மாட்டீங்க, அவ்வளவு. அதுக்கு பொதுவாக சிக்கன் குனியா மட்டன் குனியா நீங்க பேரை மாத்திக்கிறீங்களே தவிர, என்னை பொறுத்தவரை உலகத்துல எல்லோருக்கும் ஒரு காய்ச்சல் வரும், அந்த பேரு காய்ச்சல், சாதாரண காய்ச்சல், அவ்வளவுதான். அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு வேற வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வர இன்னைக்கு வர காய்ச்சல் அடுத்த மாசம் அதே மாதிரிலாம் வராது. அவங்கவுங்களுக்கு எவ்வளவு கழிவுகள் இருக்கோ, எந்த மாதிரி கிருமி இருக்கோ, எந்த மாதிரி உடம்பு கெட்டு போயிருக்கோ அதுக்காக காய்ச்சல் மாறிக்கொண்டே இருக்குமே தவிர எல்லா காய்ச்சலும் ஒண்ணுதாங்க. எனவே காய்ச்சல் வந்தால் இனிமேல் தைரியமாக இருங்கள். காய்ச்சல் வந்தால் இனிமேல் பயப்படாதீர்கள். ஃபீவர் இஸ் நாட் அ டிசீஸ். சரிங்களா? தடுப்பூசி போடாதீர்கள். தடுப்பூசி என்பது பேராபத்து. அது போடும் பொழுது உடம்பில் பல்வேறு வியாதிகள் வரும், பக்க விளைவுகள் வரும். அதுல இருந்து ஒருவேளை தடுப்பூசி போடாதீங்க, அப்படி தடுப்பூசி போட்டுட்டீங்கன்னா அதிலிருந்து பக்க விளைவுகளில் எப்படி வெளியே வருதுங்கிறதையும் இந்த 21 நாள் வகுப்பில் நான் விளக்கமாக தெளிவாக சொல்லிக் கொடுத்து விடுவேன். எனவே நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, காய்ச்சல்ங்கிறது ஒரு வியாதி இல்லைன்னு புரிஞ்சாதான் நான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. மீண்டும் மீண்டும் யூரோப் கண்ட்ரி எல்லாம் போங்க, யாருக்காவது காய்ச்சல் வந்தா நீங்க ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா எதுக்கு வந்தேன்னு கேட்பாங்க. இப்ப ஏதாவது உங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஜெர்மன்ல இருந்தா போன் பண்ணி கேளுங்க. அவரை உடனே காய்ச்சல் சொல்லி ஹாஸ்பிட்டல் போக சொல்லுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் எனக்கு காய்ச்சல் சொல்லுங்க. அப்படியா? உடனே ஒரு பேப்பர் எழுதி தருவாங்க, காய்ச்சல், அவ்வளவு எழுதி கொடுப்பாங்களே தவிர மருந்து மாத்திரை கொடுக்க மாட்டார்கள், ஊசி போட மாட்டார்கள். இந்தியாவில மட்டும்தான் குத்து குத்துன்னு குத்துவாங்க ஊசிய. உடனே ஐயோ காய்ச்சல் வந்துருச்சான்னு அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் டப்பை இறக்கி உங்களை 5 லட்சம் கட்ட சொல்லி என்னென்னமோ கூத்தெல்லாம் பண்றது இந்தியாவில மட்டும்தான். நீங்க ஜெர்மன்ல போங்க, ஒரு காய்ச்சலுக்கெல்லாம்
காய்ச்சலுக்கு ஜெர்மன் மொழியில் படித்த ஒரு ஆங்கில மருத்துவர் காய்ச்சலுக்கு எந்த ஒரு வைத்தியம் செய்ய மாட்டார். காய்ச்சல் என்பது நோயை குணப்படுத்த வந்த ஒரு சிகிச்சை என்று சொல்லி உங்களை வீட்டுக்கு அனுப்பி ரெஸ்ட் எடுக்க சொல்வாரே தவிர அவர் மருந்து மாத்திரை கொடுக்க மாட்டார், இன்ஜெக்ஷன் போட மாட்டார். இதுதான் ஆங்கில மொழியிலும் ஜெர்மன் மொழியிலும் உள்ள ஆங்கில மருத்துவத்தின் வித்தியாசங்கள். சரிங்க, இப்ப என்ன பண்ண போறோம்னா, காய்ச்சல் வந்தா எப்படி இயற்கை முறையில் குணப்படுத்தணும், அதான் இப்ப வேலை. இப்பதான் பார்க்க போறோம். முக்கியமான விஷயம், ஒருத்தர் காய்ச்சல் வந்துருச்சு, ஃபீவர் வந்துருச்சு, எப்படி எந்த ஒரு மருந்து மாத்திரையும் எடுக்காமல், ஹாஸ்பிட்டல் போகாமல், ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்காம, எங்கேயும் போகாம, ₹1 செலவில்லாம, காய்ச்சல் வந்தால் ₹1 செலவில்லாமல் நமக்கு நாமே எப்படி குணப்படுத்துவது என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. யாருக்காவது ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஏற்கனவே என்ன சொன்னேன்? காய்ச்சலுக்கு 3 காரணம்: கழிவுகள் தேக்கம், கிருமிகள், உடம்புல நோய் வர்றது. அப்போ காய்ச்சல் வந்தா என்ன செய்யணும்? தும்மல், மறுபடியும் அங்கதான் வரேன். தும்மல் வந்தா தும்மணும், காய்ச்சல் அப்போ ஃபீவர் அப்போ தும்மல் வந்தா தும்மணும், சளி வந்தா சிந்தனம், மூக்கொழுனா சிந்தனம், வாந்தி வந்தா எடுக்கணும், வயித்தால வந்தா போகணும். சரிங்களா? இதெல்லாம் செய்யணும். இந்த நேரத்துல தும்மலுக்கோ, சளிக்கோ, வாந்திக்கோ, வயித்தால போறதுக்கோ, தோல்வியாதிக்கோ மருந்துகள் எடுத்துக்கொள்ளவே கூடாது என்பதை ஏற்கனவே பார்த்து விட்டோம். அடுத்தது, இந்த காய்ச்சல் அப்ப பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும். ஒரு விஷயம் தெரியுங்களா? மனித உடம்பின் ஆரோக்கியமான டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுங்களா? ஒரு மனிதனுடைய ஹியூமன் பாடியுடைய இன்னர் டெம்பரேச்சர், ஆரோக்கியமான டெம்பரேச்சர் 37 டிகிரி, 37 டிகிரி சென்டிகிரேட். நம்ம உடம்புல டெம்பரேச்சர் எங்க செக் பண்ணுவாங்க? நீங்க எப்பயாவது உங்க கையில செக் பண்றாங்களா? உள்ளங்கையில தெர்மாமீட்டர் உள்ளங்கையில பாக்குறாங்களா? இல்ல யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல வைக்கிறாங்களா? எங்க வைக்கிறாங்க? நாக்குல வைக்கிறாங்க. ஏன் நாக்குல வைக்கிறாங்க? யோசிச்சு பாத்தீங்களா? நமது உடம்பில் எப்பொழுதுமே வெளி உறுப்பில் வேற டெம்பரேச்சர் இருக்கும், உள்ளுறுப்பில் வேற டெம்பரேச்சர் இருக்கும். உள்ளுறுப்பின் டெம்பரேச்சர் தான் செக் பண்ணுவாங்க. நமது உடம்பில் உள்ளே உள்ள கிட்னி, கணையம், கல்லீரல், வயிறு, இதெல்லாம் உள்ளிருக்கிற உறுப்பினுடைய டெம்பரேச்சர் நாக்கில் மட்டும்தான் தெரியும். அப்பொழுது நாக்கில் தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கும் பொழுது 37 டிகிரி இருக்கா இல்லையா? இப்ப பாருங்க, தெர்மாமீட்டர் செக் பண்றாங்க, டெம்பரேச்சர் செக் பண்றாங்க. டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு அதிகமா இருந்தா வியாதிங்கிறாங்க. எனக்கு ஒரே காமெடியா இருக்குது. டெம்பரேச்சரை செக் பண்ணி அதிகமானா வியாதி இல்ல, அவருக்கு இம்யூன் பவர் இருக்குன்னு அர்த்தம். வியாதியை குணப்படுத்தின்னு இருக்கோம். இந்த அடிப்படை அறிவில்லை. யாருக்காவது டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் உடம்பில் இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது, அது ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் வேலை செய்கிறது, கழிவு நீக்குது என்று அர்த்தம். அதற்கு சந்தோஷப்பட வேண்டுமே தவிர, ஐயோ டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு என்று பயப்பட்டு நீங்கள் மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகி பயப்பட்டு நீங்கள் பயணிக்காக வேண்டிய அவசியம் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நல்லா கவனிங்க, காய்ச்சல் அப்போ, ஃபீவர் அப்ப டெம்பரேச்சர் ஏன் அதிகமாகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அதிகமாகுதுன்னா உடம்புக்குள்ள கழிவு நீக்கிற வேலையை பண்ணும் பொழுது அப்படித்தான் டெம்பரேச்சர் அதிகமாகும். உடம்புக்குள்ள ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரி வேலை செய்யும் பொழுது அப்படித்தான் டெம்பரேச்சர் அதிகமாகும். சரி, இந்த மாதிரி அதிகமாகிறது ஆபத்து இல்லையா? இல்லை. அதை எப்படி உறுதி செய்வது? உறுதி செய்கிறேன். காய்ச்சல் அப்ப டெம்பரேச்சர் அதிகமான ஆபத்து என்று நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, அது ஆபத்து இல்லை என்பதை நான் நிரூபிக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்ப நான் உதாரணம் சொல்றேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க காஷ்மீர் போயிருங்க, இல்ல லண்டன் போயிருங்க, இல்லைன்னா சுவிட்சர்லாந்து போயிருங்க. அங்க -5 டிகிரி, -5, அப்படியே குளுகுளுன்னு இருக்குது. அப்படியே கையெல்லாம் கிளவுஸ் போட்டிருக்கீங்க, ஜெர்கின் போட்டிருக்கீங்க, குல்லா போட்டிருக்கீங்க, ஷூ போட்டிருக்கீங்க, லெகின்ஸ் போட்டிருக்கீங்க, அப்படியே பாதுகாப்பா இருக்கிறீங்க. இப்பொழுது உங்கள் நாக்கில் தெர்மாமீட்டர் வச்சு பாருங்கள், டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும்? 37 தான் இருக்கும், 37 இருக்கும். இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, வெளியே -5 டிகிரி இருக்கும் அந்த நாட்டில் வாழும் உங்களுக்கு நாக்கில் ஏன் 37 இருக்கிறது? ஏன் குறையவில்லை? -5ங்கிறது எவ்வளவு கம்மி. அப்ப அங்க போன உடனே டக்குன்னு குறையணுமா இல்லையா? ஏன் குறையல? ஏன்னா வெளியே -5 இருந்தாலும் இன்னர் டெம்பரேச்சர் 37 டிகிரி இருந்தாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு உடம்புக்கு அறிவோட டெம்பரேச்சர் ஏத்தி மெயின்டைன் பண்ணும். உடம்புக்கு அறிவு இருக்கு. இப்ப என்ன பண்ணுங்க, சவுதி அரேபியா போயிருங்க, இல்ல ராஜஸ்தான் போயிருங்க, ஒட்டகத்துக்கு மேல எங்கேயோ போறீங்க, டெசர்ட் சஃபாரி போறீங்க, ஜீப் எடுத்துட்டு போயிட்டீங்க,
நடு பாலைவனத்துல நிக்கிறீங்க, +45°. முதல்ல என்ன சொன்னேன், -5, இப்ப சொல்ற +45. +45° வெளியே இருக்கும் பொழுது உங்க தெர்மாமீட்டர் நாக்குல வச்சு பாருங்க, 37° தான் காட்டும். இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, +45ல ஏன் டெம்பரேச்சர் அதிகமாகல? ஏன்னா உடம்புக்கு அறிவு இருக்கு. புரிஞ்சுங்களா? நீங்க -20° டெம்பரேச்சர் இருக்கிற ஊருக்கு போனாலும், +45° இருக்கிற டெம்பரேச்சர் உஷ்ணத்தின் உச்சகட்டத்தில் உள்ள ஒரு ஊருக்கு போனாலும், குளிர்ச்சியின் உச்சகட்டத்தில் உள்ள ஒரு ஊருக்கு போனாலும் நாக்குல 37° இருக்குது. அப்ப உடம்புக்கு அறிவு இருக்கா இல்லையா? அப்போ உடம்பு இவ்வளவு கஷ்டப்பட்டு 37° மெயின்டைன் பண்ற இந்த அறிவுள்ள உடம்பு காய்ச்சல் வந்தா மட்டும் 37, 38, 39 போகுது. அதாவது 105, 104, 108 ஃபாரன்ஹீட் போகுதா இல்லையா? இது தவறே இல்லை. ஏனென்றால் உடம்பு வேண்டுமென்றேதான் டெம்பரேச்சரை அதிகம் செய்கிறது. அதுக்கு உடம்புக்கு டெம்பரேச்சர் தேவைப்படுகிறது, அதனால் அதிகம் செய்கிறது. இதற்கு ஏன் பயப்படுகிறீர்கள்? யோசிங்க. அப்ப நீங்க சவுதி அரேபியா, குவைத், கத்தாரு, மகாராஷ்டிரா, இந்த மாதிரி நல்ல ராஜஸ்தான் போன்ற இந்த பயங்கரமான வெப்பநிலை உள்ள இடத்துக்கு போனா டெம்பரேச்சர் அதிகமானா நான் ஒத்துக்குவேன். அங்கேயே அதிகமாகல, அது கரெக்டா மெயின்டைன் பண்ணுதா இல்லையா? அப்படி அறிவோட -10° இருந்தாலும் +45° இருந்தாலும் 37° மெயின்டைன் பண்ற இந்த அறிவுள்ள உடம்பு காய்ச்சல் வந்தா மட்டும் ஏன் அதிகம் பண்ணுதுன்னா, காய்ச்சல் வந்தா அதிகமாகணுங்கிறது ஒரு சயின்ஸ். இது அப்படி அதிகமானாதான் நோய்க்கிருமியை கொலை பண்ண முடியும். புரிந்து கொள்ளுங்கள். நோய்க்கிருமியை கொலை பண்ணோம்னா, உங்க கொரோனாவை கொலை பண்ணோம்னா, டெங்குவை கொலை பண்ணோம்னா, டெல்டாவை கொலை பண்ணோம்னா, மட்டன் குனியாவை கொலை பண்ணோம்னா, டெம்பரேச்சர் அதிகமானால் மட்டும்தான் செய்ய முடியும், கொலை செய்ய முடியும் என்பதுதான் ஒரு அடிப்படை அறிவு இல்ல ஒரு மருத்துவர்கள் பேசும் பேச்சு. அதை விட்டு டெம்பரேச்சர் அதிகமான ஐயோ நோய் வந்துருச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு எனக்கு வேடிக்கை வினோதமாக இருக்கிறது. இப்ப நடக்கிறது, உலகத்தில் நடக்கிறது எல்லாம் பார்த்தா, இந்த 21 நாள் நான் பேசுறத கேட்டுட்டு இந்த ஊர்ல போய் பாருங்க, எல்லாமே வேடிக்கை வினோதமாக இருக்கும். உண்மையை பொய்யுங்கிறாங்க, பொய்ய உண்மைங்கிறாங்க, நல்லது கெட்டதுங்கிறாங்க, கெட்டது நல்லதுங்கிறாங்க. நல்ல காரியம் சொல்றவங்க எல்லாம் 420 சீட்டு, ஏமாத்தக்காரன், போலிங்கிறாங்க. கெட்ட காரியம் பண்றவங்க எல்லாம் ஜம்முன்னு ஆத்தரைஸ்டா இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமா இல்லைங்க, யோசிச்சு பாருங்க. இவ்வளவு விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அப்படியே முரண்பாடான ஒரு விஷயம் இந்த ஊருக்குள்ள இருக்கும் பொழுது இப்படிதாங்க நம்ம பேச முடியும். யோசிச்சு பாருங்க. டெம்பரேச்சர் அதிகமான நல்லதுங்க, இது பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாதுங்க. ஏங்க சுடுதண்ணில குளிக்கிறீங்களா இல்லையா? சுட சுட தண்ணில குளிக்கிறீங்க, நோயா வந்துருச்சு. இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க, குழுகுளுன்னு சாப்பிடுறீங்க, இல்ல டீ சாப்பிடுறோமா இல்லையா? சுட சுட சாப்பிடுறோமா இல்லையா? அப்ப நம்ம உடம்பு என்ன பண்ணுது? சுட சுட சாப்பிடும் போது அதுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ டான்சில் படமா மாத்தி உள்ள அமிச்சுக்குது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா அது ஜில்லுன்னு இருக்கா, இந்த இடத்துக்கு போகும்போது டெம்பரேச்சர் எவ்வளவு பார்த்து மாத்தி உள்ள அமிச்சுக்குது. அது பார்த்துக்கும். நமது உடம்போட வேலையே என்னன்னா டெம்பரேச்சரை ஒழுங்கு பண்றதுதான் முழு நேர வேலையாக செய்து கொண்டிருக்கும் அந்த உடம்பு திடீரென டெம்பரேச்சர் அதிகமானால் பயப்பட தேவையில்லை. அது வேண்டும் என்றேதான் செய்கிறது. ஏனென்றால் டெம்பரேச்சர் அதிகமானாதான் கழிவுகளை நீக்க முடியும், கிருமிகளை கொலை செய்ய முடியும். உடம்பில் இம்யூன் சிஸ்டம் எப்பொழுதெல்லாம் ஆன் ஆகிறதோ அப்பொழுது டெம்பரேச்சர் அதிகமாகும். எனவே இந்த ஊரடங்கு காலத்தில் யாராவது டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணி உங்கள் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறது என்றால் உடனே பயப்பட்டு விடாதீர்கள். என் உடம்புல இம்யூன் பவர் ஜாஸ்தியா இருக்குது, என் உடம்பு கிருமிகளை கொலை பண்ணுதுன்னு சந்தோஷப்படுங்கள். உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. உடனே அடுத்த கேள்வி, தம்பி நீ ஆட்டு உட்கார்ந்து பேசிட்டு போயிருவ, எங்க 4 வீடு தள்ளி ஒரு வீட்டுல ஒரு இப்படிதான் ஒரு சின்ன பொண்ணு டெம்பரேச்சர் அதிகமாகி செத்து போச்சுப்பா அப்படின்னு சில பேர் நான் கேட்டிருக்காங்க. அதுக்காக பதில் சொல்றேன். உங்களுக்கு ஒரே சந்தேகம் இருந்தா சொல்றேன். ஒருத்தருங்க இப்படிதாங்க டெம்பரேச்சர் அதிகமாச்சுங்க, அப்புறம் இறந்துட்டாருங்க. இப்படி நீ சொல்ற மாதிரி நாங்க டெம்பரேச்சரை பத்தி கவலைப்படாம உயிர் போனா நீ பொறுப்பு எடுத்துக்குவியான்னு சில பேர் கேட்கலாம். அதற்கும் பதில் சொல்கிறேன். அதாவது அவங்க செத்து போனதுக்கும் டெம்பரேச்சருக்கும் சம்பந்தமே இல்லை. உங்களுக்கு அதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாதா? அந்த அந்த உடம்புல டெம்பரேச்சர் அதிகமானதை ஒண்ணு மட்டும் தான் நீங்க பாத்தீங்க, உள்ளுக்குள்ள என்னன்னு யாருக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க. டெம்பரேச்சர் அதிகமானனால சாகல, புரிந்து கொள்ளுங்கள். டெம்பரேச்சர் அதிகம் பண்ணி உயிரை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறது, அதற்கு மீறி உடல் இறந்திருக்கிறது. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு கேட்டா, அதாவதுங்க அந்த டெம்பரேச்சர் அதிகமாகிதான் உயிரை காப்பாற்ற முயற்சி செய்யணும். அதுக்கு மேல நோய் இருக்கும் பொழுது உயிர் போயிருமே தவிர, அந்த டெம்பரேச்சர் அதிகமானது அந்த உயிரை காப்பாற்றுவதற்கே தவிர
டெம்பரேச்சர் அதிகமானனால உயிர் போகல, காப்பாத்துறதுக்காக அதிகம் பண்ணுச்சு, முடியல. ரெண்டுக்கு என்ன நான் சொல்றது டைலாக் நல்லா கேவீங்க. டெம்பரேச்சர் அதிகமாகி உயிர் போகல, உயிரை காப்பாத்துறதுக்கு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, அதை தாண்டி உயிர் போயிருக்குது. புரிந்து கொள்ளுங்கள். இந்த 21 நாள் வகுப்பை முழுவதுமாக புரிந்து கொண்டு இன்று நான் காய்ச்சலை பத்தி இன்னும் முடிக்கல, நான் பேசி முடிச்சுட்டு நான் சொல்ற மாதிரி செஞ்சா டெம்பரேச்சர் அதிகமாகும், ஆனால் உயிர் போகாது, வலிப்பு வராது. சில பேர் கேக்குறீங்க, டெம்பரேச்சர் அதிகமானா ஃபிட்ஸ் வந்துருச்சு. ஃபிட்ஸ் வந்ததுக்கும் டெம்பரேச்சருக்கு சம்பந்தமே இல்லைங்க. நீங்க உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் தவிர வேற ஒண்ணுமே தெரியாதா? அந்த ஃபிட்ஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் ஒண்ணுதான் காரணம் யார் சொன்னா? உங்களுக்கு தொட்டு பாக்குறீங்க டெம்பரேச்சர் இருக்கு, உள்ளுக்கு எவ்வளவு சிஸ்டம் இருக்கு தெரியுமா? அந்த வலிப்பு வராமல் இருப்பதற்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறது, அதை மீறி வலிப்பு வந்து விட்டது. புரிஞ்சுக்குங்க. உடம்ப காப்பாத்துறதுக்கு தான் டெம்பரேச்சர் அதிகமாகவே தவிர அதிகமானனால நோய் வருவதில்லை. எனவே இந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்துல கம்பளி போத்திக்கணும்னு தொடங்க, உடம்பு ஏற்கனவே சூடா இருக்கும், நல்லா 38 போயிரும், 105க்கு வந்துரும். அந்த பேஷண்ட கேட்டு பாருங்க, நமக்கு காய்ச்சல் வரும்போது டெம்பரேச்சர் அதிகமா இருக்குல்ல, அப்போ கம்பளி போத்திக்கலாம்னு தோணும். அப்ப என்ன அர்த்தம்னா சூடு தேவைப்படுதுன்னு அர்த்தங்க. நீங்க கம்பளி போத்தி சூடை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரமா குணமாயிரும். ஆனா அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு யாராவது ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிரும், இன்ஃபேக்ட் குணமாகாது. ஆமாங்க, நல்லா கவனிங்க. காய்ச்சல் அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகிறது தவறல்ல. அப்படி ஒருவேளை உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாகி ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருமோன்னு உங்களுக்கு பயமாக இருந்தால் அதற்கு நான் ஒரு இயற்கை வைத்தியம் சொல்கிறேன். இது நம்ம தாத்தா பாட்டி பண்ணதுதான். என்ன பண்ணுவாங்க? வெள்ளை கலர் பருத்தி துணி. சில பேருக்கு தமிழ்ல சொல்லணுமா? வெள்ளை கலர் பருத்தி துணிங்க, புரியலையா? சரி தமிழ்ல சொல்றேன். பியூர் ஒயிட் காட்டன் கிளாத். இப்பதான் சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். வாங்க தம்பி, இப்படிதான் நீங்க தமிழ்லயே பேச மாட்டீங்க அப்படின்னு. ஆமாங்க, முதல்ல சொல்றது இங்கிலீஷ். ஆமாங்க, வெள்ளை கலர் பருத்தி துணி எடுத்துக்கணுங்க. வெள்ளை கலர் ஒரு பருத்தி துணி எடுத்துட்டு அத ஒரு தண்ணியில முக்கி நல்லா புழிஞ்சு நெத்தியில பத்து போடணும். ஏன் பத்து போடுறாங்க? அந்த காலத்துல பாருங்க, பழைய படம் எல்லாம் இருக்கு இல்லையா, படம் பாருங்க, சினிமா படங்கள்ல காட்டுவாங்க. கொஞ்சம் பழைய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காய்ச்சல் அப்படின்னாவே ஒருத்தர் படுத்து கிடப்பாரு, கம்பளி போத்திருப்பாங்க, கருப்பு கலர் கம்பளி போத்திருப்பாங்க, நெத்தியில பத்து போட்டிருப்பாங்க, அம்மாவோட மடியில படுத்திருப்பாங்க. இதுக்கு பேர் தான் அந்த காலத்துல காய்ச்சல். இந்த காலத்துல காய்ச்சல் அப்படின்னு நீங்க சினிமால பாத்தீங்கன்னா ஐசியூல படுத்திருப்பாரு, சின்னதா வட்டமா ஓட்டை இருக்கும், சொந்தக்காரங்க எட்டி எட்டி பார்த்துட்டு பணம் கட்டிட்டு இருப்பாங்க. இப்ப இருக்கிற காய்ச்சல் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நெத்தியில நல்லா கவனிங்க, உடம்பில் எந்த இடத்தில் வெப்பம் அதிகமானாலும் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. மூளை பகுதிக்கு அதிக வெப்பம் வந்து ஒருவேளை மூளை பாதிச்சாதான் வலிப்பு வரும் அல்லது உயிர் போகும் என்பதை நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க, காய்ச்சல் அப்போ ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணிய, உங்க பாசையில பியூர் ஒயிட் காட்டன் கிளாத்த வாட்டர்ல முக்கி நல்லா புழிஞ்சு நெத்தியில பத்து போடுவாங்க. இங்க பாருங்க, சொதன்னு போட்டக்கூடாது, நல்லா புழிஞ்சு லேசா ஈரமா இருக்கணும். சில பேர் அப்படி தண்ணியில முக்கி வச்சிடுறீங்க, அதனால லேசா ஈரம், இந்த நெத்தி பகுதி லேசா குளுமை பண்ணா போதும், வலிப்பு வராது, உயிர் போகாது. இதைத்தான் நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்துல இங்க கிராமத்துல கேட்டு பாருங்க, வெள்ளை கலர் பருத்தி துணியை தாய்ப்பாலில் நினைத்து பத்து போடுவார்கள் காய்ச்சல் உள்ளவங்களுக்கு. உங்க தாத்தா பாட்டி இருந்த போய் கேளுங்க, கிராமத்துல போய் கேட்டு பாருங்க. யாருக்காவது காய்ச்சல் வந்துச்சுன்னா அந்த ஊர்ல எந்த அம்மாவுக்கு பால் சுரக்குதோ அவங்க நெய்ஸா வந்து பால் வந்து ஒரு கிண்ணத்துல சுரந்து கொடுத்துட்டு போயிருவாங்க. அந்த காய்ச்சல் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தாய்ப்பாலை வெள்ளை கலர் பருத்தி துணியில நினைச்சு தரத்துல வைப்பாங்க. உடனே காய்ச்சல் குணமாயிருங்க. இது நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிப்புங்க. இதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? இனிமேல் யாருக்காவது காய்ச்சல் வந்தால் டெம்பரேச்சர் அதிகமானால் சந்தோஷப்படுங்கள், பயப்படாதீர்கள். நெத்தில் ஒருவேளை உங்களுக்கு பயமாக இருந்தால், நான் எனக்கு காய்ச்சல் வந்தா அந்த வெள்ளை கலர் பருத்தி கூட வைக்க மாட்டேன். உங்களுக்கு நீங்க பயப்படுறீங்கன்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்கு பயமா இருந்தா வெள்ளை கலர் பருத்தி துணிய தண்ணியில் நினைச்சு பத்து போடுங்க, இல்ல தாய்ப்பால்ல பத்து போடுங்க. அப்ப மூளை வந்து சூடாகாது, அப்ப உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது, கேரண்டி. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். காய்ச்சலப்ப பாருங்க, காய்ச்சலப்ப என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தது, காய்ச்சல் வரும் பொழுது உங்களுக்கு நாக்கு கசப்பாக இருக்கும். ஏன் நாக்கு கசப்பா இருக்குது? ஏன் நாக்கு கசப்பா இருக்குன்னு எல்லாரும் நல்லா கவனிங்க. நாக்கு யாருக்காவது கசப்பா இருந்தா என்ன தெரியுமா அர்த்தம்? தயவு செய்து எதையும் சாப்பிடாத, என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுன்னு கெஞ்சுதுன்னு அர்த்தம். ஆனா
இந்த காய்ச்சல் வரும்போது பாருங்க, அந்த ஃபீவர் வரும்பொழுது சில பேர் படுத்திருப்பாங்க பாருங்க, சுத்தி பாருங்க ஒரு மினி பேக்கரியே இருக்கும். ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, பன்னு, பூஸ்ட், பட்டர்ன்னு சொல்லி குளுக்கோஸ்ன்னு. ஆமாங்க, நல்லா இருக்கும்போது கூட சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. காய்ச்சல் வந்து நாக்கு கசந்து சாப்பிட வேண்டாம்னு உடம்பு சொல்லும் பொழுது அவங்களை சுத்தி பாருங்க ஒரு மினி பேக்கரியே இருக்கும். எல்லாத்தையும் வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. எடுத்து அப்படி சாப்பிடுவாங்க. உடனே இந்த நம்ம இந்த கூட இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த அன்பு அவங்களுக்கு, இந்த பால் சாப்பிடு, இந்த பன்னு சாப்பிடு, இந்த அது சாப்பிடு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏங்க முதல்ல நிறுத்துங்க. காய்ச்சல் வந்தா முதல்ல எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க. நாக்கு ஏன் தெரியுமா கசக்குது? தயவு செய்து எதையும் சாப்பிடாத, நீ பேசாம இரு, எனக்கு தெரியும், நான் குணப்படுத்திக்கிறேன், கொஞ்சம் சும்மா இரு. ஏற்கனவே கண்டதெல்லாம் தின்னுதானே காய்ச்சல் வந்துருக்கு, இதுல வேற ஏன் சாப்பிடுற, என்ன வீடுன்னு கசக்குதுன்னு அர்த்தம். நாக்கு கசக்கும் பொழுது சாதாரண நீங்கள் எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. தேவைப்பட்டால் பசி எடுத்தால் கஞ்சி, தாகம் எடுத்தால் தண்ணி, இதான் ஃபார்முலா. காய்ச்சல் அப்ப என்ன செய்யணும்? பசி எடுத்தா கஞ்சி, தாகம் எடுத்தா தண்ணிங்கிறதா ஃபார்முலா. இதை தவிர வேற எந்த உணவுக்கும் நீங்க போகக்கூடாது. சரிங்களா? நாக்கு ஏன் கசக்குது என்றால் தயவு செய்து கொஞ்ச நேரம் சாப்பிடாம இரு என்று அர்த்தம். நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். காய்ச்சல் அப்போ நாக்கு கசக்குது இல்லையா, சீக்கிரமா நான் சொல்றேன், வெறும் கஞ்சியும் தண்ணியும் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா 8 நாள் ஆகும்னு வச்சுக்கங்களேன் காய்ச்சல குணமாகறதுக்கு. இப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா 2 நாள்ல குணமாயிரும். ஆமாங்க. அதாவது என்னன்னா, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், ரொம்ப நல்லா கவனிக்கணும். நமது உடம்பில் எந்த மாதிரி நோய் கிருமிகள் வந்திருக்கோ, இவருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன், நல்லா கவனிங்க. நமது உடம்பில் எந்த மாதிரி ஒரு நோய் கிருமி வந்திருக்குதோ அந்த நோய் கிருமியை கொலை செய்வதற்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த உணவில், எந்த பழங்களில், எந்த காய்கறியில் இருக்கிறதோ அந்த உணவு மட்டும்தான் காய்ச்சலப்ப நமக்கு பிடிக்கும், மற்றது அனைத்தும் கசக்கும். இது வேணா எழுதி வச்சுக்கோங்க. என்ன சொல்ல வரேன்? நாக்கு ஏன் தெரியுமா கசக்குது? எதையுமே சாப்பிடாத, எனக்கு வேணுங்கிறத மட்டும் குடுன்னு சொல்றது. எனக்கு வேணுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மீண்டும் சொல்கிறேன், நமது உடம்பில் எந்த மாதிரி ஒரு நோய்க்கிருமி உள்ள போயிருக்குதோ அந்த நோய்க்கிருமியை கொலை பண்றதுக்கு எந்த மாதிரி ஒரு மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த உணவில், எந்த பழத்தில், எந்த காய்கறியில் இருக்கிறதோ காய்ச்சல் அப்போ அந்த பழம், அந்த காய்கறி, அந்த உணவு மட்டுமே நமது நாக்குக்கு சாப்பிடும் பொழுது கசப்பு நீங்கி உள்ளே செல்லும், மற்ற அனைத்தும் கசக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்? டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த காய்ச்சல் உள்ளவங்களுக்கு ஏன் தெரியுமா அந்த நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாம் வரும்போது ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி எல்லாம் வாங்கிட்டு போறாங்க? எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு இல்ல, பாக்குறதுக்கு. என்ன பண்ணணும்? சொந்தக்காரங்க போகும்போது என்ன பண்ணணும்? நீங்க ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, திராட்சை எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். ஆனா இங்க பாருங்க, காய்ச்சல் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணணும்? சுத்தி வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களை சுத்தி ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி எல்லாம் வச்சுக்கணும், கேரட், பேபி எல்லாம் வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும். பார்த்துட்டு என்ன தெரியுமா பண்ணணும்? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, ஆச்சரியமா இருக்கும். 2 நாள்ல காய்ச்சல் குணமாயிருங்க. எப்பேற்பட்ட காய்ச்சலும் குணமாயிரும். என்ன செய்யணும்னா, இந்த காய்ச்சலுக்கு கூட இருக்கீங்க இல்லையா அசிஸ்டன்ட், உதவி செய்யறவங்க, அவன் பையனுக்கு காய்ச்சலுங்க, அம்மா தான் அசிஸ்டன்ட், அம்மா காய்ச்சல், அப்பா அசிஸ்டன்ட் இல்ல பொண்ணு அசிஸ்டன்ட், இப்படி அந்த காய்ச்சலுக்கு கூடுறது உதவி செய்யறீங்கல்ல அன்புள்ளங்கள், நீங்க என்ன செய்யணும்? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்? ஆப்பிள் எடுத்துட்டு போய் ஜூஸ் கொண்டு வரணும். நல்லா கவனிங்க, ஜூஸ் பாருங்க, இந்த மாதிரி ஜூஸ் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும்? இப்படி ஒரு டம்ளர் ஜூஸ் போட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு மொத்தத்தையும் இந்த நோயாளி கொடுத்துடக்கூடாது. ஐ மீன், நான் நோயாளின்னு சொல்ல மாட்டேன், அந்த இம்யூன் பவர் வேலை செய்து இல்லையா ஒருத்தருக்கு, அவர் கொடுக்க கூடாது. என்ன பண்ணுங்க பாருங்க, கொஞ்சமா ஊத்திடணும், இவ்வளவுதான். இத்தனோண்டு ஊத்தி அவர்கிட்ட கொடுக்கணும். யாரு? காய்ச்சல் வந்தவருக்கு. காய்ச்சல் வந்தவர் என்ன பண்ணணும்? நான் கசக்குது இல்லையா, இந்த ஆப்பிள் ஜூஸ கொஞ்சமா சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன தெரியுமா சொல்லணும்? அந்த கசப்பு அப்படியே இருக்குதா இல்ல இந்த ஆப்பிள் உங்களுக்கு இனிக்குதா? இதான் கேள்வி. கசப்பான நாக்கு உள்ள போது ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுறீங்க, உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்கள் நோயை குணப்படுத்துவதற்கு ஆப்பிளில் சத்து இல்லை என்று அர்த்தம். அவ்வளவுதான். அப்போ இது கொண்டு வந்தவங்க குடிச்சுக்கணும். அடுத்தது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்கணும். ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த காய்ச்சல் வந்தவருக்கு கொஞ்சமா ஊத்தி கொடுக்கணும்.
அவர் என்ன பண்ணுவாரு, கொஞ்சமா சாப்பிடுவாரு. கசக்குது வேண்டாம், உடனே அந்த கூட இருந்தவங்க சாப்பிட்டுக்கலாம். இந்த கூடுறவங்களுக்கு ஜாலி, ஆமா வாழ்வுதான், இருக்கிறதெல்லாம் சாப்பிடலாம். அப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கிரேப் ஜூஸ், திராட்சை கொண்டு வந்து குடுக்குறாங்க. இத்தினூண்டு இவர் குடிச்ச உடனே கசப்பு காணாம போயிடும். என்ன சொல்லுவாரு, அந்த ஜூஸ் கூட அப்படின்னு சொல்லி வாங்கி மொத்தமா குடிப்பாரு. அப்ப என்ன தெரியுமா அர்த்தம், இது உலகமாக சயின்ஸுங்க, இது யாருமே சொன்னது இல்லைங்க. அந்த பிடித்த நாக்கு கசப்பை மீறி உள்ளே செல்லும் அந்த திராட்சை தான் உங்கள் நோய்களுக்கு மருந்து. கோடி ரூபாய் கொடுத்தாலும் மெடிக்கல் ஷாப்ல ஹாஸ்பிட்டல்ல கிடைக்காத மருந்து ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, கேரட்டு, வெள்ளரிக்காய் இருக்குதுங்க. அது இப்படிதாங்க எடுக்கணும், இவ்வளவுதாங்க. அப்போ திராட்சை உங்களுக்கு கசக்கிற நாக்குல திராட்சை பிடிச்சிருச்சுன்னா திராட்சை சாப்பிட்டா உங்கள் காய்ச்சல் குணமாகும். ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரிக்கு திராட்சை தான் மருந்து. 2 கிலோ வாங்கிட்டு வந்து கொஞ்சம் 4 முறை குடிச்சீங்கன்னா சரியா போயிருங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? காய்ச்சல் அப்போ நாக்கு கசக்கும் பொழுது ஒவ்வொரு பழமாக, ஒவ்வொரு காய்கறியாக, தேவைப்பட்டா இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி என்ன வேணா சாப்பிடலாம். நல்லா கவனிங்க, இட்லிய ஒரு வாய் வைக்கணும், உங்களுக்கு பிடிக்கலையா ஓரமா வச்சிருங்க. தோசை ஒரு வாய் வைக்கணும், தோசை பிடிச்சிருச்சா தோசை மட்டும் சாப்பிடுங்க, காய்ச்சல் குணமாகும். ஆமாங்க. ஏங்க இந்த இந்த 21 நாள் வகுப்பு, இந்த 5 நாள் வகுப்பு, என்னுடைய ஆன்லைன் வகுப்பு, என்னோட வகுப்பு அட்டன் பண்ண பல பேர் ஊருக்கு போயிட்டு காய்ச்சல் வரும்போது நான் சொன்ன மாதிரி செஞ்சு குணமாயி எனக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க. இப்படிதான் ஒருத்தர் போன் பண்ணி, சார் காய்ச்சல் வரப்போ எனக்கு சமோசா சாப்பிடணும்னு ஆசை வந்தது சார், ஒண்ணு வாங்கி வாயில வச்சு பார்த்தா பிடிச்சது, 4 சமோசா சாப்பிட்டா குணமாயிருச்சு அப்படின்னாருங்க. இன்னொருத்தர் காய்ச்சல்ல பிரியாணி சாப்பிட்டு குணமாயிருச்சுங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்க, அதுக்காக உடனே பிரியாணி வாங்கி சாப்பிடக்கூடாது, என்ன சொல்றேன்னு புரிஞ்சுங்க. காய்ச்சல் அப்போ நாக்கு கசக்கும் பொழுது ஒவ்வொரு பொருளா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு என்ன வேணா ட்ரை பண்ணலாம். ஆனா உங்களுக்கு அது பிடிக்காது, கசப்பாக இருக்கும், அப்பொழுது வேண்டாம் என்று அர்த்தம். ஒருவேளை பொங்கல் பிடிச்சதுன்னா பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா காய்ச்சல் குணமாயிரும். எங்க அருமையான சயின்ஸுங்க, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இப்போ இவ்வளவுதான் பேசுவேன். இந்த 21 நாள்ல ஒரு நாள் சுவை வைத்தியம்னு மட்டுமே 1 மணி நேரம் பேசுவேன், அப்போ புரிஞ்சிடும் ஃபுல்லா. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது காய்ச்சல் அப்படிங்கிறீங்க. என்னென்ன பண்ணுவோம்னா, எதை பத்தி பேசுறோம் அதுல இருந்து ரொம்ப தூரம் வெளியே போக மாட்டாங்க. சுவை வைத்தியம்னு ஒரு நாள் பேசுவேன், அப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிடும். இப்போதைக்கு இவ்வளவு மட்டும் வச்சுக்கோங்க. காய்ச்சல் அப்ப என்ன செய்யணும்னா சாப்பிடாமையே இருக்கக்கூடாது, அதுக்காக கண்டதையும் சாப்பிடக்கூடாது. சும்மா பாலக்குடின்னு சொல்லி கொடுக்காதீங்க. பால் கொடுக்கலாம், பிடித்தால் தான் கொடுக்க வேண்டும். நோட் திஸ் பாயிண்ட். என்ன சொல்ல வரேன்னா, காய்ச்சல் யாருக்கு வந்துச்சோ பேசாம படுத்துருங்க, ஒவ்வொரு பொருளா முயற்சி பண்ணுங்க. இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரி, என்ன வேணா ட்ரை பண்ணலாம். தக்காளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, வெள்ளரிக்காய், என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். எதை சாப்பிடும் பொழுது அந்த கசப்பு நீங்கி உங்களுக்கு உண்மையிலேங்க எதையுமே சாப்பிட பிடிக்காதுங்க, லெமன் ரைஸ் மட்டும் பிடிச்சதுன்னா லெமன் ரைஸ் சாப்பிடுங்க, காய்ச்சல் குணமாகும். எதுவுமே பிடிக்காது, ரசம் சாப்பாடு மட்டும் பிடிக்குதா, ரசம் சாப்பாடு சாப்பிடுங்கள். எனவே காய்ச்சல் அப்போ உங்க நாக்குக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் சாப்பிட்டால் காய்ச்சல் குணமாகும். இதை தவிர ஒரு மருந்து கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், காய்ச்சலப்ப எப்படி சாப்பிடணுங்கிறத இப்ப நான் பேச மாட்டேன். இப்ப நான் சிம்பிளா ஐடியா கொடுத்துருக்கேன். உணவை எப்படி சாப்பிடுறதுன்னு 2 மணி நேரம் பேசுவேங்க. சாப்பாடை எப்படி சாப்பிடுறதுன்னு 2 மணி நேரம் பேசுவேன். சுவை, எந்த சுவையை சாப்பிடுறது, எந்த பழங்களை சாப்பிடுறதுன்னு 2 மணி நேரம் பேசுவேன். அப்ப உங்களுக்கு கவர் ஆயிரும். அதனால இப்ப சிம்பிளா சொல்லிக்கிறேங்க. அப்போ காய்ச்சல் அப்போ நான் சாப்பாடை, உணவை எப்படி சாப்பிட வேண்டும் சொல்றதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த ஒரு மருந்து மாத்திரையும் தேவையில்லை. காய்ச்சல் அப்போ தயவு செய்து ஆங்கில மருத்துவத்துக்கிட்ட போகாதீங்க. ஏன் ஆங்கில மருத்துவத்துக்கிட்ட போக வேண்டாம்னு சொல்றேன்னா, அவங்கள் அடிப்படை அறிவில்லாதவர்கள். ஓப்பனா சொல்ற பப்ளிக் ப்ரோக்ராம்ல, ஆமாங்க, காய்ச்சல நோயின்னு சொல்ற எல்லாருமே அடிப்படை அறிவில்லாதவங்க தான். ஆமாங்க, இவங்க போன எதுவும் பண்ணுவாங்க, நீங்க காய்ச்சலப்ப பாருங்க, எல்லா ஊர்லயும் ஒரு கிளினிக்னு இருக்கும், பெஞ்சு போட்டிருப்பாங்க உட்டுல. ஆமாங்க, சின்ன வயசுல இருந்து போய் ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு டாக்டர் உட்கார்ந்து இருப்பாரு, ஒரு நர்ஸ் இருப்பாங்க, ஒரு பெஞ்சு போட்டிருப்பாங்க. லேசா மழை வந்தா போதும் 50 பேர் லைனா போய் நிப்பாங்க. நீங்க தான் டோக்கன் நம்பர் 4, நான் 7 அது உட்கார்ந்துருப்பாங்க. நல்லா கேவீங்க. இந்த கிளினிக் போறாங்க இல்லைங்களா, லைனா போய் காய்ச்சலுக்கு ஊசி போட்டு வராங்க இல்லையா, என்னைக்காவது உள்ள போய் பாத்துருக்கீங்களா? நீங்க போய் உட்கார்ந்துட்டு
உங்களுக்கு எதுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு பேச ஆரம்பிப்பீங்க. நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே, டெதஸ்கோப் வைக்கிறதுக்கு முன்னாலேயே, உங்களை ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாலேயே நர்ஸ் எடுத்து ஊசி ரெடி பண்ணிடுவாங்க. அங்க 4 ஊசி தான் இருக்கும். இப்போ முதல்ல போனா 1ஆம் நம்பர் ஊசி, 2வது போனா 2ஆம் நம்பர் ஊசி. ஆமாங்க, 2 ஊசி திரும்ப திரும்ப போடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. காய்ச்சலின் பொழுது ஆங்கில மருத்துவத்துக்கு போகும் பொழுது ஒரு ஊசி போடுகிறார்கள். ஊசி போட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே குப்புன்னு வேர்க்கும். நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? ஐ குப்புன்னு வேர்த்துருச்சு, குணமாயிரும் அப்படிவீங்க. குப்புன்னு ஏன் வேர்த்துச்சு சொல்லிட்டா? 37 டிகிரி உடம்பு மெயின்டைன் பண்ணா ஆரோக்கியம்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ உடம்பு என்ன பண்ணுது? காய்ச்சல் வந்த உடனே 105 108க்கு போயிருதா? டெம்பரேச்சர் அதிகமாயிருதா? நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம். ஊசி காய்ச்சல் அப்போ ஊசி போடுறாங்க இல்லையா? அது உங்களை ஒண்ணும் பண்றது இல்ல. காய்ச்சல் அப்போ ஆங்கில மருத்துவத்துல ஒரு ஊசி தயார் பண்ணிருக்காங்க. அந்த ஊசி போட்டா என்ன ஆகுனா, உங்களது வேர்வை வரும். வேர்வை சுரப்பிகள் வேலை செய்யும். வேர்வை சுரப்பிகள் வேலை செஞ்சா உங்க உடம்பு 37 டிகிரிக்கு வந்துடும். 37 டிகிரிக்கு உடனே வந்த உடனே உங்களது உடம்பில் இம்யூன் பவர் உடனடியாக ஆஃப் செய்யப்படும். இதுக்கு ஒண்ணு ஊசியெல்லாம் போட வேண்டாம். எங்ககிட்ட இருக்கிற 1000 டெக்னிக். ஆமாங்க, யாருக்காவது காய்ச்சல் வந்துச்சுன்னா ஈர துணி இருக்குல்ல, அதை எடுத்து உடம்புல என்ன பண்ணுங்க, இது உள்ள இருக்கு இல்லைங்களா, அக்கல்ல கொண்டு போய் ஈர துணி வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரம் தான், காய்ச்சல் வந்து ஓடி போயிடும். ஹலோ, செஞ்சிடாதீங்க. ஓடிதான் போகும் சொன்ன, குணமாகுன்னு சொல்லல. யாருக்காவது காய்ச்சல் வந்துருச்சா, பச்சை தண்ணி எடுத்து இந்த பக்கெட்ல தலையோட ஊத்திருங்க, உடனே காய்ச்சல் ஓடி போயிடும். ஆமாங்க, 1000 ஐடியா இருக்குங்க. ஓடி போறதுக்கு பேரு குணப்படுத்துறது இல்ல. அதாவது பச்சை எடுத்து தலையில ஊத்துனாலோ, அக்கல்ல வந்து துணியை வச்சாலோ, ஹாஸ்பிட்டல்ல போய் ஊசி போட்டாலோ என்ன ஆகுன்னா, எப்பொழுது உடம்பு கஷ்டப்பட்டு டெம்பரேச்சர் அதிகம் பண்ணி வச்சிருக்குதோ, சடனா குறைச்சா இம்யூன் பவர் ஓடி போகும். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஓடி போகுங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறேன்னா, பாதியில வேலை விட்டு ஓடிடும். இது உடம்புக்கு மிகப்பெரிய துரோகம். காய்ச்சலப்ப ஊசி போடக்கூடாது. காய்ச்சலப்ப ஊசி போட்டீங்கன்னா, அதாவது நான் சொல்றது என்னன்னா, இந்த காய்ச்சலின் அடிப்படை அறிவில்லாத டாக்டர் போய் ஊசி போட்டீங்கன்னா உங்களுக்கு பேராபத்து. ஆமாங்க, பல பேர் உயிருக்கு போற காரணமே காய்ச்சலப்போ ஊசியை போட்டுட்டு இம்யூன் பவர் ஆஃப் பண்ணா உயிரே போயிருங்க. ஆனா அப்படியே உள்டாவா நடந்துட்டு இருக்குதுங்க. இங்க புரிந்து கொள்ளுங்கள். இப்பெல்லாம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாகுறாங்கன்னு தெரியுங்களா? ஆமாங்க, காய்ச்சலப்ப ஊசி போடக்கூடாதுங்க. ஏன்னா ஊசி போட்டு நீங்க இம்யூன் பவர் ஆஃப் பண்ணீங்கன்னா கிருமிகளுக்கு பலம் அதிகமாயிருங்க. காய்ச்சல இந்த ஊசி போட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது. இயற்கை முறையில தான் குணப்படுத்தணும். அதான் நீ சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு காய்ச்சல் வந்தா தயவு செய்து ஆங்கில மருத்துவரிடம் போகாதீர்கள். அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆங்கில மருத்துவத்திற்கு காய்ச்சலின் அடிப்படை தெரியவில்லை. யோசிச்சு பாருங்க, பப்ளிக் ப்ரோக்ராம்ல 15 வருஷமா நான் கத்திக்கிட்டு இருக்கிறேங்க. யோசிச்சு பாருங்க, என் மேல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? எத்தனை பேர் என்ன இந்த கிளாஸ் நடத்துறது என்ன நிலைமையில நடத்திட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுங்களா? எவ்வளவு பெரிய சிக்கல்ல கிளாஸ் நடத்துறது தெரியுங்களா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. கருத்துக்கள்ல முரண்படும். இந்த கருத்தாங்க உண்மை. நீங்க என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுங்க, இதுதான் உண்மை. புரிந்து கொள்ளுங்கள். காய்ச்சலுக்கு ஊசி போடாதீங்க. ஊசி போட்டீங்கன்னா இம்யூன் பவர் சப்ரஸ் ஆகும். சப்ரஸ் ஆச்சுன்னா கிருமிகளுக்கு பலம் அதிகமாகும். அது என்ன வேணாலும் செய்யும். காய்ச்சலப்ப ஊசி போடாம இருந்தாதான் உடம்பு எதிர்த்து ஜெயிச்சு நிற்கும். இது ஒரு சாதாரண அடிப்படை. மீண்டும் சொல்கிறேன், யூரோப் நாடுகளில் காய்ச்சலப்ப ஊசி போட மாட்டார்கள். யோசிச்சு பாருங்க. ஆங்கில மருத்துவம், மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஆங்கில மருத்துவம் எல்லா நாட்டிலும் ஒன்றல்ல. இளிச்சவாய நாடுகளில் சிலபஸ் வேறு, கொஞ்சம் விவரமா இருக்கிற நாட்டுல சிலபஸ் வேறு. நீங்க யூரோப் நாட்டுல போய் காய்ச்சலுக்கு ஊசி போட சொன்னீங்கன்னா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்பாங்க. போட முடியாது போன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு போன் பண்ணிடுவாங்க. இவரு பாருங்க காய்ச்சலுக்கு ஊசி போட சொல்றாரு, டாக்டருக்கு போலீஸ் போன் பண்ணுவாருங்க. நம்ம ஊர்ல ஊசி போடலன்னா போன் பண்ணுவாங்க போலீஸ்க்கு. அப்படியே உள்டாவா இருக்குதுங்க. புரிந்து கொள்ளுங்கள். காய்ச்சலுக்கு ஊசி போடாதீங்க. போட்டீங்கன்னா இம்யூன் பவர் ஸ்ட்ரக் ஆகும். ஸ்ட்ரக் ஆச்சுன்னா அப்புறம் கிருமி பெருசாயிரும். அப்புறம் அதை வேலை காட்ட ஆரம்பிச்சிடும். எனவே ஊசி தேவையில்லை. புரிஞ்சுக்குங்க. காய்ச்சலை நிறுத்தக்கூடாது. அப்ப யாரெல்லாம் காய்ச்சலுக்கு ஊசி போடுறீங்களோ என்ன ஆகுதுன்னா உங்க இம்யூன் பவர் ஆஃப் ஆகுதுங்க. அப்ப என்ன ஆகுது? ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரிங்கிற 4 வேலையை செய்யற உங்க உடம்பு ஒருவேளை ஊசி போட்டா ஹெல்பரோட நின்றும், இல்ல கில்லரோட நின்றும், இல்ல சப்ரஸோட நின்று. ஏதோ ஒரு 4 வேலையில சில பேர் ஒரு வேலையை செய்யும் போது ஊசி போட்டு நிறுத்துறீங்க, அது ஒண்ணு நிக்குது. சில பேர் 2 வேலை செய்யும். இப்படி உடம்புல பாதி வேலையை நிறுத்துனீங்கன்னா அந்த உடம்பு எவ்வளவு துரோகம் தெரியுங்களா?
மீண்டும் சொல்கிறேன், காய்ச்சலுக்கு ஆங்கில மருத்துவத்தில் ஊசி மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடாது, பேராபத்து. இயற்கை முறையில் தான் சரி செய்ய வேண்டும், அது எளிமை, சுலபம். இன்னொன்னு சொல்றேன், இப்ப நீங்க மிகப்பெரிய முக்கியமான விஷயம் எல்லாம் புரியுங்க. இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்றாங்க இல்லைங்களா, மூட்டு முழங்கால் வாதம்னு சொல்றாங்க இல்லைங்களா. பல பேருக்கு சொல்லுவாங்க, உங்க அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க, எனக்கு சிக்கன் குனியா வந்துச்சு, 7 வருஷம் முன்னால சிக்கன் குனியா வந்துச்சா, அதுக்கப்புறம் எல்லாம் அப்படி கையெல்லாம் அப்படி வளைஞ்சிருச்சு, நிமிர மாட்டேங்குது, இந்த ஒரு விரல் மட்டும் வளைஞ்சிருச்சு, மூட்டெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இது ஏன்னு சொல்லட்டுங்களா? இது சொன்னா அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருங்க. நீங்க கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த வியாதி எல்லாம் இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த தத்துவங்கள் புரிந்தால்தான் நாளைக்கு நான் சொல்ல போற வியாதிக்கு உங்களுக்கு புரியுங்க. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது ஏன் வருதுன்னு பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஒருத்தருக்கு உடம்புக்குள்ள நோய் கிருமி போகுது. உடம்பு என்ன பண்ணுது? ஹெல்பர் அப்படிங்கிற அந்த சளியை உற்பத்தி பண்ணுது. சளி வெளியே போயிருச்சு, நோய் குணமாயிருச்சா? நம்ம டெக்னிக் பிரகாரம் இயற்கை குணமாயிருச்சு. சளியை உடைச்சுக்கிட்டு கிருமி வந்தா கில்லர் அப்படிங்கிறது மருந்து சப்ளை ஆகுது. கில்லரை கொலை பண்றதுக்கு சப்ரஸர் சப்ளை ஆகுது. இது 3 முடிஞ்ச உடனே மெமரி ஆகுதா? இதெல்லாம் பார்த்தோம். நல்லா கவனிங்க. இப்போ நல்லா கவனிங்க. காய்ச்சல் அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 200 ரூபாய் கொடுத்து ஒரு டாக்டர் போய் ஊசி போடுறீங்க. 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் கொடுத்து ஊசி போடுறீங்க. ஊசி போட்டோம்னா டெம்பரேச்சர் என்ன ஆகுது? வியர்வை சுரப்பை ஆக்டிவேட் பண்ணி டெம்பரேச்சர் அமுங்கி உங்களுக்கு காய்ச்சல் குணமான மாதிரி காட்டுதே தவிர குணமாகல. அந்த காய்ச்சல் தெரியுமா சொல்லுது? ஓடி போகுது. போகும்போது என்னமா சொல்லிட்டு போகுது? டேய் இங்க பாரு, உன்னோட உடம்ப நான் காப்பாத்திட்டு இருந்தேன் தெரியுமா, கிருமிகளை வெளியே கொண்டு கொலை பண்ணேன், கிருமிகளை கொலை செய்தேன், கழிவுகளை வெளியேற்றினேன், நல்ல காரியம் பண்ற என்ன 500 ரூபாய் கொடுத்து ஆள் வச்சு துரத்தி விடுறியா, இருடி இன்னைக்கு நான் போறேன்டி அப்புறமா வருவேன்டின்னு போகுதுங்க. இப்படி உங்க வாழ்க்கையில எத்தனை முறை காய்ச்சலுக்கு ஊசி போட்டிருந்தீங்களோ அத்தனை விஷயம் உள்ள இருக்குன்னு அர்த்தம், அமிங் கிடக்குன்னு அர்த்தம். காய்ச்சலுக்கு ஊசி போடுறது மிகப்பெரிய பாதகம், உடம்புக்கு செய்யற துரோகம். இப்படி நல்லா கவனிங்க. இப்ப நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம். ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரி 4 இது வேலை சொன்னீங்க. நல்லா கவனிங்க. ஹெல்பர் சப்ளை ஆயிடுச்சு, கில்லர் சப்ளை ஆயிடுச்சு. இப்ப போய் ஊசி போட்டீங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரும். ஒரு மனிதனுக்கு மூட்டு முழங்கால் வாதம் என்ற ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வருவதற்கு ஒரே ஒரு காரணம், ஹெல்பர் கில்லருங்கிற 2 வேலையை செஞ்சு சப்ரஸர் வேலை செய்யறதுக்கு முன்னால காய்ச்சலை யாரெல்லாம் துரத்துறீங்களோ உங்களுக்கு வரும் நோய்களுக்கு பெயர் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். இப்போ உங்க உடம்புல கில்லர் தயாராயிருச்சு, நோய் கிருமி கொன்றுச்சு. இந்த கில்லரை கொலை செய்யறதுக்கு சப்ரஸர் சப்ளை ஆகும்னு பார்த்தோமா இல்லையா? சப்ரஸர் ரெடி ஆகிறதுக்கு முன்னால ஹாஸ்பிட்டல் போயிட்டு 500 ரூபாய் கொடுத்து ஊசி போட்டீங்க. உடனே என்னாச்சு? காய்ச்சல் சப்ரஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டீங்க. அப்ப என்னாச்சு? உங்க உடம்புல கில்லர் தயாராச்சல்ல, நோய் கிருமியை கொலை பண்ற கில்லர், அந்த கில்லர் என்ன பண்ணுச்சு? அந்த கில்லரை கொலை பண்றதுக்கு தான் சப்ரஸர் தயார் பண்ண விடலையே நீங்க, அதுக்குள்ள ஊசி போட்டீங்கல்ல. அப்ப என்ன ஆகும்? இந்த கில்லர் உங்கள் மூட்டை உடைத்து கொண்டிருக்கிறது. இதற்கு பெயர் தான் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஆமாங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு, எனது ஜூம் வகுப்பை யாருமே வீடியோ ரெக்கார்டிங் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் என்பதை இந்த வகுப்பில் தெளிவாக புரிய வைக்கிறேன். ஏன்னா பல யூடியூப் சேனல் என்ன பண்றீங்கன்னா எனது அனுமதி இல்லாமல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்க யூடியூப்ல போடுறீங்க. இது வன்மையா கண்டிக்கிறேன். எனக்கு போட தெரியாதா? புரிந்து கொள்ளுங்கள். ஜூம் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது நான் உங்க வீட்டுல உட்காந்து கேஷுவலா ஜாலியா பேசுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி. எனக்கு ஏதாவது யூடியூப்ல போடணும்னா நான் போடுவேன். வீடியோ ரெக்கார்டிங் இதை தயவு செய்து செய்யாதீர்கள். உங்களுக்கு வேணும்னா நான் கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன், பர்சனலா பாருங்க. வீடியோ ஜூம் ரெக்கார்டிங் பண்ணி அதை நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் போடுவதற்கு அனுமதி இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஓகே, விஷயத்துக்கு வரங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல கில்லர் தயாராகி ஒவ்வொரு மூட்லையும் போய் கிருமியை கொலை பண்ணிட்டு வெயிட் பண்ணுதுங்க, சப்ரஸர் கொலை பண்றதுக்கு. இப்ப போய் 500 ரூபாய் கொடுத்து ஊசி போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா அந்த சப்ரஸர் வரதே இல்லை. உங்கள் உடம்பு தயார் செய்த நோய் கிருமிகளை கொலை செய்யும் கில்லர் 10 வருஷமா சாகாம இருந்தா மூட்டை உடைச்சதுன்னா கை கால் வளையுமா இல்லையா? இதற்கு பெயர் தான் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? 7 வருஷம் முன்னால சிக்கன் குனியா வந்துச்சுங்க, அதுக்கப்புறம் தான் மூட்டெல்லாம் முழங்கால் வழங்கிருச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா கிருமினாலதான் உங்களுக்கு மூட்டு முழங்கால் எல்லாம் மடங்கிருச்சுன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்? கிருமினால மடங்கல,
நமது உடம்பு கிருமியை கொல்றதுக்கு ஒரு மருந்து தயாரிச்சதில்ல, அதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அது கொன்னு அப்புறம் அதை கொல்றதுக்கு மருந்து தயாரிக்கிறதுக்கு முன்னால நீங்க ஊசி போட்டுட்டீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்க, சாதாரண விஷயங்க. இந்த ஒரு சாதாரண விஷயம் முடியாம உலகத்துல எத்தனை பேருக்கு ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. எந்த ஒரு ஆங்கில மருத்துவரையுமே கேட்டு பாருங்க, ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை குணப்படுத்த முடியுமா என்று கேட்டு பாருங்கள், முடியாது என்று சொல்வார். ஏன் முடியாது என்று சொல்வார் என்றால் அவருக்கு இந்த அடிப்படை தத்துவம் தெரியாது. வந்ததே அவங்கதான் காரணம். ஆமாங்க, ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உலகத்தில் வருவதற்கு அடிப்படை காரணம் காய்ச்சலுக்கு ஊசி போடுவதே. அப்ப என்ன செய்யணும்? ஒருவேளை யாருக்காவது ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சுன்னா எப்படி குணப்படுத்துறது அதையும் சொல்லித்தரேன். யாருக்கெல்லாம் காய்ச்சல் வருதோ இனிமேல் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. நானு இந்த 21 நாள் சொல்லி கொடுப்பேன். அந்த விஷயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை காய்ச்சல் வரலாம். அப்ப காய்ச்சல் வரும் பொழுது ஹாஸ்பிட்டல் போகாம, மருந்து மாத்திரை சாப்பிடாம, ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்காம, இந்த ஆங்கில மருத்துவத்து பக்கம் போகாம இயற்கை முறையில் குணப்படுத்தும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. அது இருக்குன்னு என்ன அர்த்தம்? 7 வருஷம் முன்னால உங்க உடம்பு தயார் பண்ண கில்லரு மூட்டை உடைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதான் சொன்னா இல்லையா? அப்போ இப்ப என்னாச்சு, புதுசா ஒரு நோய் கிருமியோ உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. உடம்பு என்ன பண்ணும்? நான் சொன்ன பத்தியா, அந்த புதுசா வந்த நோய் கிருமி மட்டும் கொலை பண்ணாது, இது உடனே பார்க்கும். எப்பொழுது உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சோ 7 வருஷம் முன்னால உருவான கில்லரையும் இந்த காய்ச்சல் கொலை செய்யும். ஏன் தெரியுமா உங்களுக்கு காய்ச்சல் வர விடவே மாட்டேங்கிறாங்க? காய்ச்சல் வந்துச்சுன்னா 15 வருஷம் முன்னால் இருந்த நோய் கிருமி கொலை பண்ணும், 15 வருஷம் முன்னால் இருந்த உருவான கில்லரையும் கொலை பண்ணுங்க. உடம்புக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. இன்னைக்கு நான் பேசின சப்ஜெக்ட் சாதாரண சப்ஜெக்ட் இல்லைங்க. இது புரிந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு வைத்தியருக்கு இது புரிந்து விட்டால் இந்த உலகத்தை காப்பாற்றி விடலாம். நோயாளிகள் ஒரு மனிதனுக்கு இது புரிந்து விட்டால் நம் உயிரை காப்பாற்றி விடலாம். ஒரு சாதாரண அடிப்படை அறிவு நான் பேசிட்டு இருக்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். எனவே தயவு செய்து தடுப்பூசி போடாதீர்கள், பேராபத்து. காய்ச்சலுக்கு பயப்படாதீர்கள். காய்ச்சல் வரும்போது ஆங்கில மருத்துவ பக்கம் ஓடி போகவே போகாதீர்கள். இப்பொழுது கடந்த 2 வருடத்தில் பல்வேறு மருத்துவமனையிலிருந்து நர்சுகள், பல்வேறு மருத்துவமனை டாக்டர்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள் எனக்கு போன்லயும் மெயிலையும் கூப்பிட்டுட்டு, சார் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது, இங்க வரவங்க எல்லாம் நிறைய பேர் செத்து போறாங்க, ஒருவேளை நாங்க கொடுக்குற மருந்துலதான் செத்து போறாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கிறதா நிறைய பேர் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பாத்துக்குங்க, உஷாரா இருங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இம்யூன் பவர் சிஸ்டத்தை தெரியாதனாலதாங்க இவ்வளவு மரணங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்களை காப்பாத்திக்கலாம். எனவே என்ன சொல்ல வரேன்னா, ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் யாருக்காவது குணமாகணும்னா இந்த 21 நாள் வகுப்பை முழுசா கவனிங்க. நான் சொல்றதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் வரும். ஃபீவர்ல எந்த ஒரு மருந்து மாத்திரை எடுக்காம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு சப்ரசர் சப்ளை பண்ணி 7 வருஷம் முன்னால சிக்கன் குனியா வரும்பொழுது உருவாக்கப்பட்ட கில்லரை இன்னைக்கு கொலை பண்ணுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க கை காலெல்லாம் நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறம் அதே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாருங்க, இட் இஸ் அ மெடிக்கல் மிராக்கல் அப்படிம்பாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இது வரைக்கும் இந்த மாதிரி ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் யாருக்குமே குணமானதே இல்லை, உங்களுக்கு குணமா இருக்குது, இது உலகத்துல ஃபர்ஸ்ட் முறை ஆயிருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கு ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முற்றிலுமாக குணமாகி நன்றாக இருக்கிறார்கள். இப்ப நான் சொன்னதான் ஃபாலோ பண்ணாங்க, பெருசா ஒண்ணும் அல்ல. எனவே இனிமேல் யாருக்காவது காய்ச்சல் வந்தால் ஆங்கில மருத்துவம் போகாதீர்கள், ஊசி போடாதீர்கள், மருந்து மாத்திரை சாப்பிடாதீர்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி என்ன இருக்கோ, பழங்க, ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, வாழைப்பழம், கிரேப்பு, இந்த மாதிரி என்னென்ன உணவுகள் இருக்கோ இதை மட்டுமே சாப்பிடுங்க. பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்காட்டி சாப்பிடாதீங்க. காய்ச்சலப்ப எப்படி சாப்பிடணுங்கிறத மட்டும் 2 மணி நேரம் அநேகமா 4வது நாள் 5வது நாள் கிளாஸ்ல நான் சொல்லி தருவேன். இன்னைக்கு இவ்வளவுதான். அப்புறம் டெம்பரேச்சர் அதிகமானா பயப்படாதீங்க, நெத்தியில 10 நாக்கு கசந்தா பயப்படாதீங்க, பிடிச்சதை மட்டும் சாப்பிடுங்க. அடுத்தது ஓய்வு எடுங்கள், லீவு போடுங்கள். As I am suffering from fever, I am unable to attend the class, I am unable to come to office, please give me leave for 3 days. இது படிச்சு நம்ம லீவ் லெட்டர் எழுதணுமா இல்லையா, 10 மார்க் வாங்கணுமா இல்லையா, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி எழுதி உங்க ஆபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ கொடுத்துட்டு முதல்ல லீவ் போடுங்க. ஏங்க மெடிக்கல் லீவுன்னு எதுக்கு வச்சிருக்காங்க? காய்ச்சல் வந்தா படுக்கிறதுக்கு தானே. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, காய்ச்சல் வந்தோன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் 1000 ரூபாய்க்கு ஊசி போட்டுட்டு உடனே ஆபீஸ் போயிடும். இதே சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அவங்கள ஊர் சுத்தி காட்டுறதுக்கு எம்சி போடுறது, மெடிக்கல் லீவ், பொய் சர்டிபிகேட்.
உடனே ஒரு டாக்டர் போயிட்டு, சார் எம்சி கொடுங்க சார் லீவ் வர்றதுக்குன்னு. ஏங்க காய்ச்சலே இல்லாத ஒருத்தர் சர்டிபிகேட் தராருன்னா இவர் போலி டாக்டரா இல்லையா? யாரெல்லாம் எம்சி வாங்குறீங்களோ நீங்களும் போலி, டாக்டரும் போலி, 2 பேரும் பொய் பித்தலாட்டம். அப்ப போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட போய் எம்சி கொடுங்கன்னு கேட்டா அவர் இல்லாத காய்ச்சலுக்கு உங்களுக்கு காய்ச்சல் இருக்குன்னு சர்டிபிகேட் தருவார். நீங்களும் வாங்குவீங்க, அவரும் கொடுப்பாரு. இதெல்லாம் நியாயம். எங்களை மாதிரி இயற்கை வைத்தியர்கள் மட்டும்தான் அநியாயம் பண்றாங்க. அப்போ இது எம்சி வாங்கிட்டு அதை கொண்டு ஆபீஸ்ல கொடுத்துட்டு பொய் சொல்லி லீவ் எடுத்தீங்கல்ல, அந்த பாவத்துக்கு தான் எல்லா நோயும். எங்க சும்மா தமாசா சொல்றேங்க. என்ன சொல்ல வரேன்னா, காய்ச்சல் வரும்பொழுது லீவ் எடுக்கிறதுக்கு தாங்க மெடிக்கல் லீவ் வச்சிருக்காங்க. ஊர் சுத்தி காமிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா லீவ் போடுங்க, லாசாப்பேல போடுங்க. காய்ச்சல் வந்தா தயவு செய்து லீவ் போடுங்க. பல பேர் என்ன சொல்றாங்க, நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறேங்க, நான் ஒரு கம்பெனி முதலாளிங்க, காய்ச்சல லீவ் எல்லாம் போட முடியாதுங்கன்னா நான் என்ன கேட்கறேன்னா, நீங்கள் வாழ்வதற்குத்தானே சம்பாதிக்கிறீர்கள். அந்த சம்பாதிக்கும் போது ஒரு காய்ச்சலுக்கு கூட லீவ் எடுக்க கொடுக்காத ஒரு கம்பெனில ஒரு முதலாளி இருந்தாருன்னா அங்க அந்த வேலையை ரிசைன் பண்ணுங்க. காய்ச்சலுக்கு லீவ் எடுக்கிறது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல கொடுக்க மாட்டாங்கன்னா அந்த வேலை ரிசைன் பண்ணுங்க. காய்ச்சலுக்கு நான் லீவ் எடுக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க தான் பிரச்சனை. காய்ச்சலுக்கு லீவ் எடுக்காம சரியாகாது. யாருக்கெல்லாம் காய்ச்சல் வருதோ தயவு செய்து லீவ் எடுங்க அட் எனி காஸ்ட். வீட்டுல ரெஸ்ட் எடுங்க. புரிஞ்சுங்க, லீவ் எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். சும்மா படுத்திருக்கணும், என்ன நீங்க பண்ண வேண்டாம். எந்த ஒரு மருந்து சும்மா படுத்திருந்தா குணமாயிரும். அப்புறம் உடம்பு கிட்ட பேசணும். அது என்ன உடம்பு கிட்ட பேசணும் அப்படின்னா, நம்ம உடம்பு திடீர்னு மூட்டு வலிக்குன்னு வச்சுக்கலேன், மூட்டு ஐயோ பாவம் ரொம்ப நேரம் நடந்துட்டுனா சாரி தங்க அப்படின்னு சொல்லி மூட்டு கிட்ட பேசணும். லங்ஸ் வலிக்குது, ரொம்ப நேரம் பேசிட்டேனா, கெட்ட காத்துல ஒண்ண வச்சிருந்தனா சொல்லி பேசணுங்க. புரிஞ்சுக்குங்க, உடம்பு கிட்ட பேசுறாவே முக்காவாசி நோய் குணமாயிருங்க. உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்குங்க, நீங்க ஒரு விருந்தாளி வந்திருப்பாங்க, கெஸ்ட். நீங்க என்ன பண்ணுவீங்க, விருந்தாளிட்ட பேசிட்டு இருப்பீங்க, வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா, அத்தனை நல்லா இருக்கு பேசிட்டு இருப்பீங்க. இந்த குழந்தை பார்க்கும், அதுக்கு டைம் 1/2 மணி நேரம் தான். 1/2 மணி நேரமா அந்த குழந்தையை கவனிக்காம கெஸ்ட் விருந்தாளி கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கோவம் வந்துடும். அது நேரா எனக்கு கக்கா வருது வா அப்படின்னு, சுச்சு வருது வா அப்படின்னு, எனக்கு பசிக்குது திடீர்னு அழுகும். ஏன் அந்த குழந்தை அப்படியெல்லாம் டக்கால்ட்டி வேலை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், என்ன பிடிக்காது. அதே மாதிரிதாங்க உடம்பு. உடம்பு என்பது ஒரு குழந்தை மாதிரி. நீங்க உடம்பு கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா எந்த நோயும் வராதுங்க. நம்ம உடம்பு கவனிக்கிறதே இல்லைங்க. அட்லீஸ்ட் காய்ச்சல் வரும்பொழுதாவது, தலை வலிக்குதா, ஐயோ தலை உனக்கு நிறைய வேலை கொடுத்துட்டுனா கண்டதெல்லாம் யோசிச்சு சாரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி எங்க வலிக்குதோ வந்துட்டு பேசிட்டு இருங்க, போதும். ரொம்ப கவனிங்க. லீவ் போடணும், ரெஸ்ட் எடுக்கணும், உடம்பு கிட்ட பேசணும். நாக்கு கசந்தா கசக்காத பொருளை மட்டும்தான் சாப்பிடணும், கசக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. தயவு செய்து ஆங்கில மருத்துவத்துக்கு போகக்கூடாது, ஊசி போடக்கூடாது. பசி எடுத்தா கஞ்சி, தாகம் எடுத்தா தண்ணி, கம்பளி போத்திக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், டிவி பார்க்க கூடாது, செல்போனை கொஞ்சம் தூரமா ஓரமா வைக்கணும், முக்கியமான கால் மட்டும் பேசணும். முடிஞ்ச வரைக்கும் செல்போனு கம்ப்யூட்டர்லாம் ஓரமா வச்சுக்கிட்டு கண்ணை மூடி உட்காந்துட்டு தியானம் பண்ணலாம், இல்ல மூச்சை கவனிக்கலாம், இல்ல சும்மா ரெஸ்ட் எடுக்கலாம், படுத்திருக்கலாம். முடிஞ்சா கோரப்பாயில ஜமுக்காலம் போட்டு படுங்க. இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் போனீங்கன்னா ஜமுக்காலம் சொல்லுவாங்க. இந்த ஒரு பச்சை கலரா சிவப்பு கலரா கோடு கோடா போட்டு இது கல்யாண வீட்டுல விரிச்சிருப்பாங்க, அந்த காலத்து ஜமுக்காலம் சொல்லுவாங்க. அந்த நீங்க காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச வரைக்கும் கோரப்பாயில ஜமுக்கால விரிச்சு படுத்தீங்கன்னாவே எல்லா வியாதியும் குணமாயிடும். செக் பண்ணி பாருங்க. ஒண்ணு கோரப்பாயில போடுங்க, இல்ல ஜமுக்காலத்துல போடுங்க, இல்ல பெட்ஷீட் விரிச்சு போடுங்க. தயவு செய்து ஃபோம் பெட்ல படுக்காதீங்க. ஃபோம் பெட்ல படுக்கிற வரைக்கும் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. ஃபோம் பெட் உடம்புக்கு ஆபத்து. ரெக்சின்ல படுத்தீங்கன்னா உடம்புக்கு ஆபத்து. நைலான்ல படுத்து ஆபத்து. இந்த தலைங்காணி எல்லாம் எல்லா வீட்டு தலைங்காணியும் ஃபோம் தலைங்காணிங்க. உங்க மண்டை குழப்பத்திலேயே தான் இருப்பீங்க, நிம்மதியா தூக்கமே வரவே ஆகும். படுக்கிறதா இருந்தா இலவ மஞ்சு பெட்ல படுங்க, இலவ மஞ்சு தலைகாணி வச்சுக்கோங்க, சில்க் காட்டன் பேரு. இல்லையா பருத்தி பஞ்சு, சாதாரண காட்டன். பருத்தி பஞ்சு அல்லது இலவ மஞ்சு மட்டும் பயன்படுத்துங்க. தயவு செய்து வேற எந்த ஒரு இந்த ஃபோமு, நைலானு, இந்த பிளாஸ்டிக், பாலிஸ்டர், ரெக்சின் எதையும் பயன்படுத்தாதீங்க. யார் வீட்ல எல்லாம் இந்த ஃபோம் பெட் இருக்கோ அதை நாளைக்கு காலைல கொண்டு ரோட்ல கொண்டு குப்பத்தூர்ல போட்டு வந்துருங்க, உங்களுக்கு எல்லா வியாதி குணமாயிரும். ஃபோம் பெட்ல படுக்கிற வரைக்கும் உங்க இம்யூன் பவர் வேலை செய்யாது, எழுதி கொடுக்குறேன். ரெக்சின்ல படுக்கிற வரைக்கும் உங்களை காப்பாற்ற முடியாது. நைலானது இப்ப பிளாஸ்டிக் பாய், சில வீட்டுல பிளாஸ்டிக் பாய் யூஸ் பண்றீங்க, பிளாஸ்டிக் பாயில படுக்கிற வரைக்கும் உங்களை காப்பாற்ற முடியாது. புரிஞ்சுக்குங்க. கோரப்பாய்
ஈஞ்சம்பாய், பெட்ஷீட்டு, ஜமுக்காலம். ஆமாங்க, இதுதாங்க படுக்கணும். வெறுந்தரலையும் படுக்கக்கூடாது. வெறுந்தரல படுத்தீங்கன்னா உங்க மொத்த உடம்போட உஷ்ணத்தையும் வெறுந்தர உறிஞ்சிடும். அதுலயும் படுக்கக்கூடாது. இதாங்க விஷயம். அப்ப காய்ச்சல் வரும் பொழுது நான் சொல்ற மாதிரி தயவு செய்து ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு இட்லி பிடிக்குதா சாப்பிடுங்க, உருளைக்கிழங்கு போண்டா பிடிக்குதா சாப்பிடுங்க. இப்ப நீங்க செக் பண்ணி பாருங்களேன், ஒரு பேக்கரியில போனீங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டா, பிரெட் பன்னு, பருப்பு பருப்பு வடை, உளுந்து வடை, மிளகா பஜ்ஜின்னு 8 ஐட்டம் இருக்கா இல்லையா? 8 ஐட்டத்தை எல்லாருமே சாப்பிடுறாங்களா? ஒரு சில பேர் எனக்கு பருப்பு வடை பிடிக்காதுங்க, உளுந்து வடை மட்டும் தான் பிடிக்கும்னு ஒருத்தர் சாப்பிடுறாரு. ஒருத்தர் எனக்கு உளுந்து வடை பிடிக்காதுங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, அவங்க உடம்புல எந்த சத்து இல்லையோ அந்த சத்து எந்த உணவில் இருக்கோ அதை சாப்பிடுகிறார்கள் என்பதை உங்களுக்கு புரியவில்லையா? காய்ச்சல் அப்போ உருளைக்கிழங்கு போண்டா பிடிச்சா நீங்க சாப்பிடலாம், குணமாகும். செக் பண்ணி பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. ஆமாங்க. அப்ப என்ன பண்ணுங்கன்னா, காய்ச்சல் அப்ப நான் சொல்ற மாதிரி சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, லீவ் போடுங்க, மூச்சு காத்து உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் வேடிக்கை பாருங்கள், உங்கள் உடம்போடு பேசுங்கள். எந்த ஒரு மருந்து மாத்திரையும் தேவையில்லை. உடம்பு என்ன பண்ணும்? இம்யூன் பவர், ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரி எல்லாம் வேலை செஞ்சு கழிவுகளை நீக்கி, மலம் வந்தா போங்க, வாந்தி வந்தா எடுங்க, வயித்துல வந்தா போங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட், ஓய்வு எடுப்பதை தவிர காய்ச்சலுக்கு வேற ஒரு சிகிச்சை கிடையாது. இயற்கை வைத்தியம்னா அதை சாப்பிடுங்க. நான் பாருங்க, நான் எந்த ஒரு மூலிகையும் வேண்டாம்னு சொல்றேங்க, எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றேங்க. அப்படி ஒருவேளை காய்ச்சல் அப்போ நீங்க மூலிகை சாப்பிடலாம். இந்த வெத்தலை, சின்ன வெங்காயம், துளசி இலை, வேப்பங்கொழுந்து, சிறியானங்க, பெரியானங்க, நிலவி சாப்பிடலாம். நான் வேண்டாம்னு சொல்லிங்க. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, ஆங்கில மருத்துவத்தை தவிர வேற எந்த ஒரு மருத்துவம் எடுத்துக்கங்க, ஹோமியோபதி எடுத்துக்கங்க, பிளவர் மெடிசன் எடுத்துக்கங்க, மலர் மருந்து எடுத்துக்கங்க, மூலிகை மருந்து எடுத்துக்கங்க, சித்தா எடுத்துக்கங்க, ஆயுர்வேதம் எடுத்துக்கங்க. ஆங்கில மருத்துவம் வந்து எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவர்கள் காய்ச்சலை நோய் என்று பார்க்கிறார்கள். ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதத்தில் காய்ச்சலை உடம்பில் நோய் குணப்படுத்தும் சக்தி என்று பார்க்கிறார்கள். எனவே ஒரு மருத்துவர் இந்த காய்ச்சலை எப்படி பார்க்கிறார் என்பதுதான் அவருக்கு அறிவிருக்கிறதா இல்லையா என்பதை உறுதி செய்கிறது. எனவே காய்ச்சலின் பொழுது தயவு செய்து ஆங்கில மருத்துவத்தை தவிர நீங்க என்ன வேணா எடுங்க, நான் வேண்டாம்னு சொல்ல, அங்க மட்டும் போகாதீங்க. அப்படியே நீங்க எடுத்தாலும் அந்த மருந்து மாத்திரை குணப்படுத்துறதை விட நீங்க ஓய்வு எடுத்து உடம்பு கிட்ட பேசி அந்த பிடிச்சதை சாப்பிட்டுட்டு காய்ச்சல் மேல் பயம் இல்லாமல் தைரியமாக நம் இம்யூன் பவர் வேலை செய்கிறது என்று தைரியமாக இருக்கும் பொழுது சீக்கிரமாக குணமாகும். பயப்பட்டால் குணமாகாது. எனவே இனிமேல் காய்ச்சல் வந்தா தயவு செய்து நான் சொல்ற மாதிரி ரெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி நிறைய பேருங்க, எத்தனை பேர் தெரியுங்களா மெயில் பண்ணுவாங்க, போன் பண்ணுவாங்க, எனக்கு காய்ச்சல் வந்ததுங்க, நல்ல வேலைங்க, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணனால எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் எந்த ஒரு ஆங்கில மருத்துவத்துக்கு போகல, ரெஸ்ட் எடுத்தேன், சரியா போச்சுன்னு. அந்த ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா சரியா போகும்போது உடம்புல ஒரு பவர் கிடைக்கும் பாருங்க, அப்படி இருக்குங்க. இதனாலதான் நம்ம தாத்தா பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மை வரும் பொழுது ஹாஸ்பிட்டல் போகாதேன்னு சொன்னாங்க. அம்மை வரும் பொழுது ஹாஸ்பிட்டல் போகாம இருந்தா இம்யூன் பவர் அதிகமாகி உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளும் நீங்கும், உடம்பு தூய்மையாகும், உடம்புக்கு சக்தி கிடைக்கும். காய்ச்சலப்ப எந்த ஒரு மருந்து மாத்திரையும் எடுக்காமல் இருக்கும். இயற்கை வைத்தியத்தில் எந்த ஒரு மருந்து எடுக்காமல் இயற்கையாக குணப்படுத்தினால் மட்டும்தான் அது இயற்கை வைத்தியம். அப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பல வருடத்திற்கு இம்யூன் சக்தி அதிகமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்போம். எனவே காய்ச்சலுக்கு தயவு செய்து இயற்கை முறையில் குணப்படுத்துங்கள். மீண்டும் சொல்கிறேன், காய்ச்சலுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டா ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, மலர் மருந்துகள், மூலிகை மருந்துகள் எடுத்துக்குங்க. இல்ல பாட்டி வைத்தியம், இயற்கை வைத்தியம், வெங்காயம், சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவல்லி, எல்லாமே எடுத்துக்குங்க. ஆங்கில மருந்து, சப்ரஸ் பண்ற மருந்து, ஸ்டீராய்ட்ஸ் போன்ற மருந்துகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவ்வளவா சொல்லுங்க. எடுத்து பாருங்க, இயற்கையா குணப்படுத்தி பாருங்க. காய்ச்சல் அப்ப மட்டும் உங்களை நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா இந்த உலகத்தில் இனி யாராலும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்கள் கண்டிப்பாக பல வருடங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். எந்த ஒரு பெருந்தொற்று நேரங்களிலும் உங்களை யாரும் ஒன்று செய்ய முடியாது. எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயும் கொண்டு 5 லட்சம் 10 லட்சம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மருந்து மாத்திரை தேவையில்லை. காய்ச்சலின் பொழுது நான் சொல்லியதை செய்யுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். முதல் முறை காய்ச்சல் வரும்போது மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், என்னமோ ஏதோன்னு. ஒரே ஒரு முறை காய்ச்சல் வந்து நான் சொல்ற மாதிரி இயற்கையோட குணப்படுத்திட்டீங்கன்னா அப்புறம் காய்ச்சல் வந்தா பயப்பட மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தாங்க, ஒரு முறை மட்டும் குணப்படுத்திடுங்களேன்,
காய்ச்சல் எப்படி குணமாகுது அப்படிங்கறத சொல்றேன். நான் சொல்ற வழிமுறை எல்லாம் கடைபிடிச்சுட்டே இருந்தீங்கன்னா காய்ச்சல் அப்ப அப்படியே டயர்டு, ரொம்ப டயர்டா இருக்கும், குளிரும், பெட்ஷீட் போத்திக்கங்க, கம்பளி போத்திக்கங்க, டயர்டா இருந்தா பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அப்புறம் என்ன ஆகும், நல்லா கவனிங்க, காய்ச்சல் குணமாயிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நாக்கு கசப்பா இருக்குமா, நல்லா கவனிங்க, நாக்கு கசப்பா இருக்கும், எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு பிடிக்காது, தண்ணி கொஞ்சமா குடிச்சிட்டு இருப்பீங்க, திடீர்னு அகோர தாகம் எடுக்கும். ஒரு சொம்பு தண்ணி குடிச்சீங்கன்னா 5 நிமிஷம் கழிச்சு இன்னொரு சொம்பு தண்ணி குடிக்கணும்னு தோணுங்க. இப்படி தண்ணி நிறைய குடிச்சீங்கன்னா காய்ச்சல் 90% குணமாகி விட்டது என்ற அர்த்தம். காய்ச்சல் குணமாகி விட்டது என்றால் அகோர தாகம் எடுக்கும். நிறைய ஏந்திரியமா தண்ணி குடிக்கிறீங்க, அடுத்து பேதியாக போகுதுன்னு அர்த்தம். ஆமா, நிறைய தண்ணி குடிச்சிட்டு திடீர்னு ஆகும், போனீங்கன்னா நல்லா பேதியாகும், கெட்ட துர்நாற்றத்தோட அப்படியே போகும். 95% முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நல்ல பேதியான உடனே கப கப கபான்னு பசிக்கும். பசிச்சா என்ன அர்த்தம், 100% முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க. இவ்வளவு ஒருவேளை நீங்க ஒரு 8 நாள் காய்ச்சலுக்கு படுத்திருந்தீங்கன்னா 8 நாள் பசிக்காதுங்க, தாகமே எடுக்காதுங்க. ஆனா அகோர தாகம் வந்தா 90%, பேதியானால் 95%, அகோர பசி எடுத்தால் முடிந்து விட்டது, காய்ச்சல் தீர்ந்து விட்டது. உடனே காய்ச்சல் தீர்ந்துருச்சு, அகோர பசி வந்து சொல்லி உடனே போய் புரோட்டா வாங்கி சாப்பிடக்கூடாது. நைட்டு ஃபுட்டு, ரசம் சாப்பாடு, தயிர் சாப்பாடுன்னு சாப்பிட்டு ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அப்புறம் நார்மல் சாப்பாடு ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். இப்படி நான் சொல்லுவது வழிமுறை பிரகாரம் உங்கள் காய்ச்சலை குணப்படுத்தி விட்டால் எப்பேற்பட்ட இந்த டெல்டா கிரீம், டெல்டா, காமா, பீட்டான்னு வரும் பாருங்க, விதவிதமா வரும். நம்புறவங்க இருக்கிற வரைக்கும் என்ன வேணா போய் சொல்லுவாங்க. ஆமா, புது புது வியாதிகள் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்ற இயற்கை வழிமுறைகளை இந்த 21 நாள் வகுப்பை தயவு செய்து முழுமையாக கடைபிடியுங்கள், முழுமையாக அட்டன் செய்யுங்கள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் என்ன பேசுறேனோ இதே தாங்க ஜூன் மாசம் 2ஆம் நாள் பேசுறேன். அதாவதுங்க, நான் 15 வருஷமா ஒரே விஷயத்த தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி பேசிட்டு இருக்கேங்க. ஒரு முறை பேசி வீடியோ கொடுத்தா எல்லாரும் பார்த்துட்டு, நான் ஏற்கனவே பார்த்துட்டேங்க, புதுசா ஏதாவது பேசுங்கன்னா பேசலாம். நான் திரும்ப திரும்ப ஏன் பேசிட்டு இருக்கிறேன்னா, புதுசு புதுசா வர்றவங்க, புதுசு புதுசா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்க. நான் 15 வருஷமா ஒரே டாபிக் தான் பேசிட்டு இருக்கேன். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இப்ப வந்துட்டீங்க, இந்த ஒரு 21 நாள் கரெக்டா 8 மணிக்கு வந்துருங்க. 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 2 மணி நேரங்க தினமும். உங்க சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் அட்டன் பண்ண சொல்லுங்க. ஒரு வாய்ப்பு. இந்த 21 நாள் வகுப்பை மட்டும் கரெக்டா நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா, புரிஞ்சிருச்சுன்னா, இனிமேல் எந்த ஒரு நோய்க்கும் மருந்து மாத்திரை தேவையில்லை. மனசுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா மனதிடம், உடம்புல ஆரோக்கியம், மனதிடம், புத்தியில் தெளிவு, குடும்ப நலம், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ள 21 நாள் வகுப்பை முழுமையாக கடைபிடியுங்கள். நாளைக்கு நாம கேன்சர்னா என்ன, அது ஏன் வருது, அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஒருவேளை இந்த வகுப்பை தொடர்ந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்க, இல்ல முதல்லயே இது சம்பந்தமான டீட்டெயிலாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஜூன் மந்த் ஆன்லைன் கிளாஸ் @gmail.com, ஜூன் மந்த் ஆன்லைன் கிளாஸ் @gmail.com ஒரு மெயில் அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும், ஆட்டோமேட்டிக் மெயில் ரிப்ளை வரும். அதுல இந்த 21 நாள்ல நான் பேசுற எல்லா வீடியோவும் முதல்ல உங்களுக்கு வந்துடும். ஒருவேளை இல்ல நீங்க இந்த ரெகுலரா இந்த கிளாஸ் அட்டன் பண்றதா இருந்தா கூட நீங்க அதை பார்க்க வேண்டாம், வாங்கி வச்சுக்கோங்க, அது ஓரமா இருக்கட்டும். ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஒருவேளை அது ஒரு கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க ஜூன் மாசம் நடந்த அந்த வகுப்பை நீங்க அட்டன் பண்ணிட்டு வரலாம். இல்ல நீங்க அந்த முதல்லயே நான் என்ன சொல்ல போறேங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் ப்ரிப்பேரா இருக்கலாம். எனவே நண்பர்களே, இந்த 21 நாள் வகுப்பு தயவு செய்து முழுமையாக எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. இப்ப தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் அவங்கள வர சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 1000 பேர் கலந்துட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு 1000 பேர் வந்தா கூட 2 ஜூம் இருக்கிறதுனால ஒரு லிங்க்ல 400 பேர் இருக்கீங்க, இன்னொரு லிங்க்ல ஒரு 600 பேர் இருக்கீங்க, ஒரு 1000 பேர் கலந்துட்டு இருக்கீங்க. இன்னும் கூட யாராவது இன்னொரு 1000 2000 பேர் கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு சந்தேகம் இருந்தாலும் தயவு செய்து உங்க சந்தேகத்தை எல்லாம் எழுதிங்க, பேப்பர்ல எழுதி வைங்க. உடனே கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் அடுத்த வர வகுப்புகள் அந்த சந்தேகத்துக்கான பதில சொல்லிடுவேங்க. எவ்வளவு சந்தேகமா இருந்தாலும் எழுதி வைங்க.
21 நாள் கிளாஸ் முடிக்கும் பொழுது எங்கிட்ட நேரடியா எப்படி சந்தேகத்தை கேட்கறது, எப்படி கான்டாக்ட் பண்றது, உங்களுடைய ஆல்மோஸ்ட் இப்ப நீங்க எவ்வளவு சந்தேகம் எழுதி வச்சாலும் 21 நாளுக்குள்ள உங்களுக்கு தீந்துரும். ஒருவேளை 21 நாளுக்கு அப்புறமா சந்தேகம் இருந்தா கேளுங்க, அதற்கு பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நண்பர்களே, இன்று நாம் காய்ச்சலை பத்தி பல்வேறு விஷயங்கள் பார்த்தோம். இன்னும் காய்ச்சலை பத்தி நாளைக்கு கொஞ்சம் நாம் பார்க்க போறோம். பாருங்க, இது வந்து இன்னைக்கு இந்த காய்ச்சலை பத்தி முடியல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு 10 மணி ஆயிருச்சு, அதனால நான் வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரேங்க. நாளைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். இப்படி ஒரு கதை மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆனா எல்லா விஷயத்தையும் நாம் கவர் பண்ணிடுவோம். உங்களுக்கு இந்த உடல் சம்பந்தமாக, உடல் நலம் சம்பந்தமாக எந்த ஒரு வியாதி இருந்தாலும் இந்த 10 நாள், முதல் 10 நாள் வகுப்பு அட்டன் பண்ணா கேன்சர், எய்ட்ஸ் இருந்தாலும் மருந்து மாத்திரை இல்லாமல் குணப்படுத்தலாம். சுகர், பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க இனிப்பு சாப்பிடலாம், பிபி இருக்கு உப்பு சாப்பிடலாம். அதெல்லாம் இப்படிங்கிறத பார்க்க போறோம். நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க போறோம். இந்த 21 நாள் வகுப்பு கலந்து அதை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தருக்கு இந்த உலகம் வேறு மாதிரி தெரியும். ஏனென்றால் இந்த உலகத்தில், மீண்டும் சொல்கிறேன், நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் பிரச்சாரம் செய்து வைத்திருக்கிறார்கள். இதை மாற்ற வேண்டியது நமது கட்டாயம். இன்று நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இந்த 2ஆம் நாள் நிகழ்ச்சி இந்த வினாடியுடன் நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா ஒரு அரை மணி நேரம் கேட்கலாம். 10:30க்கு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும்